அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க தலைப்பு இந்திய வரலாறுல குப்த பேரரசு. 6ஆம் வகுப்பு புத்தகம் பார்த்துட்ருக்கோம். இதனோட அறிமுகம் பத்தி பார்த்துரலாம். 3ஆம் நூற்றாண்டுல வட இந்தியாவை ஆண்ட குஷாணர்களும், தெற்கே சாதவாகனர்களும் அவங்களோட ஆட்சிய வலிமையா வச்சிருந்திருக்காங்க. அவங்களோட ஆட்சி வலிமை குறையும்போது, இந்த சூழல சந்திரகுப்தர் பயன்படுத்தி அவரோட அரச வம்சமான குப்த பேரரச நிறுவுறாரு. இந்த குப்த பேரரசு 200 ஆண்டுகள் நீடிக்குது. இவர்களுக்கு பின்னாடி, அதாவது குப்தர்கள் வீழ்ச்சிக்கு பின்னாடி ஏறத்தாழ 50 ஆண்டுகள் காலத்திற்கு பின்னர் யார் வராங்க அப்படின்னா, வர்தான அரசர் வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் அப்படின்றவரு வட இந்தியாவ 606லேருந்து 647 வரைக்கும் ஆட்சி புரியறதா சொல்றாங்க. இதுதான் அறிமுகம். இந்த குப்தர்களுக்கான சான்றுகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, நாணயங்கள், கல்வெட்டுகள், அதுக்கப்புறமா பாறை கல்வெட்டுகள், பட்டயங்கள். இதெல்லாம் இவங்களோட சான்றுகளா, இலக்கிய சான்றுகள். இதெல்லாம் குப்தர்களுக்கான தொல்லியல் சான்றுகளா சொல்றாங்க. அதில என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, குப்த அரசர்கள் வெளியிடப்பட்ட தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள், அதுக்கப்புறம் சந்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெக்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தருடைய உதயகிரி, மதுரா, சாஞ்சி பாறை கல்வெட்டுகள். 3, அதாவது உதயகிரி அப்படிங்கிறது குகை கல்வெட்டு, மதுரா அப்படிங்கிறது பாறை கல்வெட்டு, சாஞ்சி அப்படிங்கிறது பாறை கல்வெட்டு. அடுத்ததா ஸ்கந்தகுப்தருடைய பிதாரி தூண் கல்வெட்டு, காத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம் எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாபில் இருக்குது. சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கிய சான்றுகள் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, விஷ்ணு, மத்சய, வாயு, பகவத புராணங்கள். 4 புராணங்கள் சொல்கிறாங்க. நாரதருடைய நீதி சாஸ்திரம், விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், பாணருடைய ஹர்ஷ சரிதம் சொல்கிறாங்க. காளிதாசருடைய நாடகங்கள்லாம் இருக்குது. அவருடைய நாடகங்கள் இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. 11ஆம் வகுப்பில் காளிதாசருடைய நாடகங்கள் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன நாடகம் இருக்குது அப்படின்னா, விக்ரம ஊர்வசியம், மாளவிகாக்னி மித்ரம், ரிது சம்ஹாரம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம். இந்த மாதிரி இவருடைய காளிதாசருடைய நாடக நூல்கள்லாம் இருக்கும். அதுக்கடுத்ததாக 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி யார், பாக்கியானோட குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹர்ஷருடைய ரத்னவாளி, நாகானந்தா, பிரியதர்சிகா. இதே காலகட்டத்தில் யுவான் சுவாங் அப்படின்றவரும் வராரு. யுவான் சுவாங் எப்போ வந்திருப்பார் அப்படின்னா, இந்த மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, வர்த்தக அரசு ஒரு நிமிஷம், வர்தான அரசர் பார்த்தோம் இல்லையா. இந்த வர்தான அரசருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த யுவான் சுவாங் வந்திருப்பார். யுவான் சுவாங்கோட குறிப்புகள் அப்போ தான் இது பண்ணியிருப்பாங்க. யுவான் சுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பயண இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பயணங்களின் இளவரசர் யார் அப்படின்னா யுவான் சுவாங். இப்போ குப்த அரசு எப்படி நிறுவனாங்க அப்படின்னு பார்ப்போம். குப்த அரசை, அதாவது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, எடுக்கும்போது குப்த பேரரசாக உருவாகாது, குப்த அரசாக தான் வந்திருக்கும். இந்த குப்த அரசை நியமித்தது, அதாவது நிறுவியது யார் அப்படின்னா, ஸ்ரீகுப்தர் அப்படின்றவர் தான் குப்த அரசை நிறுவியிருப்பார். எந்த இடத்துல அவர் ஆண்டுட்டு இருந்திருப்பார் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய வங்காளம் மற்றும் பீகார் பகுதிகளை தான் இந்த ஸ்ரீகுப்தர் ஆண்டுட்டு இருந்திருப்பார். இவருக்கு பின்னாடி யார் வந்திருப்பாங்க அப்படின்னா, அவருடைய மகனான கடோத்கஜர் அவருடைய அரசு பதவியை ஏற்றிருப்பார். இவங்க 2 பேருமே, அதாவது ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் 2 பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய கல்வெட்டுகளில் மகாராஜா அப்படின்னு அவங்கள பதிவு பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததாக குப்த பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னா, 1ஆம் சந்திரகுப்தர். இந்த 1ஆம் சந்திரகுப்தர் எப்போ குப்த பேரரசை நிறுவுறாரு அப்படின்னா, 319லேருந்து 335 வரைக்குமான காலகட்டத்தில் இவர் ஆட்சி செய்கிறாரு. இவர் இந்த குப்த பேரரசை எப்படி நிறுவினார் அப்படின்னா, 1ஆம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அப்படிங்கிற ஒரு இனம். அது ஒரு கனசங்கம். இவங்க எங்கே இருக்காங்க, எந்த பகுதியில் இருக்காங்க அப்படின்னா, நேபாளம் மற்றும் கங்கை சமவெளிக்கு இடைப்பட்ட தராய் பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த லிச்சாவி அப்படிங்கிற கனசங்கம். இவங்க இந்த கனசங்கத்தில் இருக்க அந்த லிச்சாவி அப்படிங்கிற அந்த இனத்திலிருந்து குமாரதேவி அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சுப்பார். இவர்களோட உதவியோட பல சிற்றரசுகளை கைப்பற்றி இவரை ஒரு பேரரசின் முடியரசராக தன்னை முடிசூட்டிக் கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்திரகுப்தரால் தங்க நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கும். இந்த தங்க நாணயங்களில் இவரும் இவருடைய மனைவியான குமாரதேவியின் உருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம், லைட்டாக ஸ்க்ரால் ஆகிடுச்சு. அதில் இவங்களோட உருவப்படம் மட்டும் பொறிக்கப்பட்டு இல்லாமல் அதில் லிச்சாவியா அப்படிங்கிற ஒரு வசனமும் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. லிச்சாவி என்னன்னு நம்ம பார்த்தோம். லிச்சாவி அப்படிங்கிறது பழமையான கனசங்கங்களின் ஒன்றாகும். அதனுடைய ஆட்சி பகுதி
கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு அடுத்து முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து யார் வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க, அரச பதவியை பொறுப்பேற்றுக்கிறாங்க அப்படின்னா அவருடைய மகனான சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் தான் குப்த அரசர்கள்லேயே மிகச்சிறந்த அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேவா. முதலாம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தர் அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஆவார். சமுத்திரகுப்தரின் அவைகள புலவரான ஹரிசேனர். ஸோ ஹரிசேனர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவருடைய புகழ்ந்து வந்து எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னு ஒரு விஷயம் எழுதியிருப்பார். ஸோ இதில் எதில் எழுதியிருப்பார் அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கும். முதல்ல எழுதிடுறாங்க பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்றது எழுதிடுறாங்க. பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பாடக்கூடியது. அதாவது அந்த ஒரு அரசர் இருக்கார் அப்படின்னா அவருடைய அரசவையில் இருக்கக்கூடிய புலவர்கள் அந்த அரசனை பற்றி புகழ்ந்து பாடுறது. நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். புலவர்கள் வந்து அரசரை புகழ்ந்து பாடுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவருடைய வீரம், கொடை, அவருடைய போர் வெற்றிகள் இதை பற்றிலாம் பாடுறது தான் வந்து மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெய்கீர்த்தியை எதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு தான் வந்து சமுத்திரகுப்தருடைய ஆட்சிக்கான ஒரு சிறந்த அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே இருக்க பாருங்க. பிரசஸ்தி மெய்கீர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னா பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அவைகள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர்தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டனர். ஓகேவா, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஸோ இவர் எப்படி குப்த அரசை வந்து எப்படி ஒருங்கிணைக்கிறாரு அப்படின்னா படையெடுப்புகள் மூலமாக. ஸோ இவர் வந்து எது வரைக்கும் படையெடுத்திருப்பார் அப்படின்னா தென்னிந்தியா வரைக்கும் படையெடுத்திருப்பார். தென்னிந்தியாவில் குறிப்பாக காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுத்து பல்லவ நாட்டு அரசனான விஷ்ணுகோபனம் தோற்கடித்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவிலையும் சமுத்திரகுப்தர் வந்து படையெடுத்திருப்பார். 9 அரசர்களை கைப்பற்றியிருப்பார். தென்னிந்தியாவில் 12 அரசர்களை தனக்கு கட்டுப்படுத்தப்பட்ட சிற்றரசர்களாக்கி கப்பம் கட்ட வச்சிருப்பார். ஸோ இப்போ என்ன, தென்னிந்தியா வரைக்கும் படையெடுத்து பல்லவ அரசனான விஷ்ணுகோபனை தோற்கடிக்கிறாரு. வட இந்தியாவில் 9 அரசர்களை தனக்கு கீழ்ப்படிய வைக்கிறாரு. தென்னிந்தியாவில் ஒரு 12 அரசர்களை தன்னுடைய சிற்றரசுகளாக மாற்றி கப்பம் கட்ட வைக்கிறாரு. ஓகேவா. அவங்கள மட்டும் கப்பம் கட்ட வச்சது இல்லாமல் கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்களையும் சமுத்திரகுப்தருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர். ஓகேவா. தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசரால் நடத்தப்படும் வேத கால சடங்குகளான குதிரை பலியிடும் வேள்வி சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். அதாவது அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மன்னன் போருக்கு செல்றதுக்கு முன்னாடி அவருடைய தெய்வம் இருக்கும் இல்லையா, அந்த தெய்வத்துக்கு பலியிடக்கூடியது. அதாவது இவர் வந்து குதிரையை பலியிடுறாரு. குதிரையை பலியிட்டோம் அப்படின்னா நம்ம போரில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த சடங்கை வந்து இவர் வந்து நடைமுறைப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யாகத்தின் பேர் என்ன அப்படின்னா அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த ஒரு எருமை மாடு இருக்கும். அந்த எருமை மாடை வெட்டுவாங்க. உடனே பிரபாஸ் போய் இல்லை நீங்கள் வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குதிரையை வெட்டுறாங்க. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி குதிரையை பலியிடுறாங்க. அதுதான் வந்து அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருமே வந்து தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காரு. இசையிலையும் கவிதையிலையும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரியராக இருந்ததுனால அவருடைய அந்த நாணயங்களில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. ஓகே. அந்த நாணயங்களை இவர் வந்து வீணை வாசிப்பது போன்ற உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய சமகாலத்தவர் யார் அப்படின்னா இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படின்ற ஒரு பௌத்த அரசர் இந்த சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மேகவர்மன் சமுத்திரகுப்தருக்கு அவருடைய அவைக்கு வந்து நிறைய பரிசுகள் அமைச்சு நான் வந்து அதாவது இந்த குப்த அரசர் இருக்கார் இல்லையா, அந்த குப்த பகுதிகள் இருக்கு இல்லையா, இவர் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியில் கயா அப்படின்ற ஒரு பகுதியில் நான் வந்து புத்த மடாலயம் கட்டிக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அனுமதி வந்து கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை தொடர்ந்து அதாவது சமுத்திரகுப்தரை தொடர்ந்து யார் வந்து அரசு பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அவருடைய மகனான அதாவது சமுத்திரகுப்தரின் மகனான 2ஆம் சந்திரகுப்தர். தன்னுடைய தாத்தாவோட பேரையே வந்து இவருக்கும் வச்சிடுறாங்க. 1ஆம் சந்திரகுப்தரோட மகன் தான் வந்து சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரோட மகன் வந்து 2ஆம் சந்திரகுப்தர். அவருடைய தாத்தா பேரையே வந்து வச்சதுனால 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த 2ஆம் சந்திரகுப்தருக்கு இன்னும் பல பேர்கள் இருக்குது. விக்ரமாதித்தர் என அறியப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாக அரசர்களை தோற்கடித்து மாலவத்தை வந்து
கைப்பற்றுறாரு. இந்த மாலவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குஜராத் பகுதியை கைப்பற்றுறாரு. இவருடைய தந்தையான சமுத்திரகுப்தர் தென்னிந்தியா மீது படையெடுத்தாரு. ஆனா இவரு தென்னிந்தியாவோட நட்பு பாராட்டுறாரு. இவருடைய அந்த நாடு ஒருங்கிணைக்கப்படுற அந்த செயல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, திருமணத்தின் மூலமா வந்து நாடுகள வந்து கைப்பற்றுறாரு. ஓகேவா? கைப்பற்றான்னு சொல்ல முடியாது. திருமணத்தின் மூலமா அந்த நாடுகள வந்து இணைக்கிறாரு. குப்த பேரரசுகளோட நாட வந்து இணைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சமுத்திரகுப்தருக்கு எப்படி வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கோ, அதேபோல இந்த 2ஆம் சந்திரகுப்தருக்கான இரும்பு தூண் வந்து இவர் எந்த இடத்துல இரும்பு தூண் அமைச்சாரு அப்படின்னா, குதுப்பினார் அப்படின்ற பகுதிக்கு பக்கத்திலேயே அருகில், அதாவது பக்கத்திலேயே இல்ல. குதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்தரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இரும்பு தூண் தான் என்ன இரும்பு தூண் அப்படின்னா, மெக்ரோலி இரும்பு தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சமுத்திரகுப்தருக்கு அலகாபாத் இரும்பு தூண் கல்வெட்டு. ஸோ இவங்களோட வந்து மெக்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு. இந்த இரும்பு தூண் இப்போ வரைக்குமே வந்து துருப்பிடிக்காம இருக்குது அப்படின்றது வந்து இதனுடைய சிறப்பு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவருடைய ஆட்சியின் போது தான் பாக்யான் என்னும் சீன பௌத்த அறிஞர் வந்து இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம முன்னாடியே அந்த சான்றுகள்ல வந்து பார்த்தோம். அவருடைய பயணச் சான்றுகள்லாம் வந்து குப்தர்களுடைய அந்த ஆட்சி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, இவருடைய அமைச்சரவை இருக்கு இல்லையா? இவருடைய அமைச்சரவையில நவரத்ன அமைச்சர்கள், அதாவது 9 அமைச்சர்கள் வந்து இருந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல காளிதாசரும் ஒருவர் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அமைச்சர்கள் யார் யாரு, என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். விக்ரமாதித்தரின் அவையில் இருந்த நவரத்தினங்கள் யார் யார் அப்படின்னா, காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் அப்படின்றவர் வந்து அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி அப்படின்னா மருத்துவர், காகபானகர் ஜோதிடர், சன்கு அப்படின்றது வந்து கட்டிடக்கலை நிபுணர், வராகி மிகிரர் அப்படின்னா வானியல் அறிஞர், வராச்சி அப்படின்றவங்க வந்து இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் அப்படின்றவங்க வந்து மாய வித்தைக்காரன். ஸோ இதில் வந்து ஒரு 4 இல்லை ஒரு 5 ஒரு 4 விஷயத்த வந்து மொத்தமாக வந்து 9 பேர் இருக்காங்க இல்லையா? இதில் 9 பேரில் 5 பேரை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மீதி இருக்க 4 பேரை வந்து ஆப்ஷன் வச்சு போட்டுடலாம். ஸோ இது வந்து பொறுத்துக்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நல்லா பாருங்கள், அந்த இடத்துல நான் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ காளி அப்படின்றது ஒரு சாமி, ஹரி அப்படிங்கிறது சாமி. ஓகேவா? சாமிக்கு என்ன எதில் பூஜை பண்ணுவாங்க? சமஸ்கிருதத்தில் பூஜை பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். காளி, ஹரி அப்படின்றது வந்து கடவுள். இந்த கடவுளுக்கு எந்த இதில் வந்து பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா, சமஸ்கிருதத்தில் பூஜை பண்ணுறாங்க. இது வந்து ஷார்ட்கட் தான். ஸோ ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்காக. அமரசிம்ஹர் அப்படின்றவங்க வந்து அகராதியல் ஆசிரியர். இப்போ நம்ம கோயிலுக்குலாம் குழந்தைங்கள கூப்பிட்டு போனோம் அப்படின்னா, அவங்க வந்து துருன்னு ஓடிட்டு, விளையாடிட்டு இப்படி தானே இருப்பாங்க. உட்கார வைக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழில் அமரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்கள அமர வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அமரசிம்ஹர், அமர அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அகராதி பண்ணுவாங்க. ஏன்டா இப்படி அகராதி பண்ணுற அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அகராதி பண்ணுவாங்க. அப்போது அமரசிம்ஹர் அப்படின்றது வந்து அகராதியல் அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தன்வந்திரி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த மாதிரி அகராதி பண்ணுறவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது மிரட்டுவோம் இல்லையா? குழந்தைங்க ஃபஸ்ட்டு யாரை பார்த்தா பயப்படுவாங்க? ஊசி பார்த்தா பயப்படுவாங்கல்ல. டாக்டர் கிட்ட போயிட்டான் ஊசி போட்டுருவோம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி சாப்பாடுலாம் ஊட்டுவாங்கல்ல. இது க்ளூ. இந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுன்னு ஒரு வழி இல்ல. ஷார்ட்கட்டு இந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்றாவியா இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, தன்வந்திரி. தன்னா நாமளே வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்போம். அந்த குழந்தைய உட்கார வைக்கிறதுக்கு என்னெல்லாம் மிரட்ட முடியுமோ நாம மிரட்டுவோம்ல. தன்வந்திரி அப்படின்னா வந்து மருத்துவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ காகபானகர் அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு விஷயம் இருக்கும். காக்கா கத்துச்சு அப்படின்னா சொந்தக்காரங்க வருவாங்க, விருந்தாளி வருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. அப்போ இருக்கிறத முன்கூட்டியே கணிச்சு சொல்றவங்க யாரு? ஜோதிடர். நம்ம ஜாதகம் எடுத்துன்னு போய் கொடுத்தோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நீ இப்படிலாம் வருவ, நீ டாக்டர் ஆகிடுவ, நீ கலெக்டர் ஆகிடுவ, நீ ஐபிஎஸ் ஆகிடுவ அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்போது எதிர்காலத்தை முன்னாடியே கணிக்கிறது யார்? ஜோதிடர். காக்கா கத்துனாலும் விருந்தாளி வரப்போகிறாங்க. அப்போ எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ காக பானகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஜோதிடர். ஸோ காக்காவும் விருந்தாளி வர்றதை முன்னாடியே சொல்லிடும் அப்படின்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 விஷயம் வந்து இந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கணும். காளி, ஹரி அப்படிங்கிறது கடவுள். அவங்களுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் பூஜை பண்ணுறாங்க. அப்படி கோயிலுக்கு போகும்போது வந்து அந்த குழந்தைய அமர வைக்கணும். நம்ம கூட ஒரு குழந்தைய கூப்பிட்டு போயிருக்கோம் அப்படின்னா அமர வைக்கணும். அது வந்து அகராதி பண்ணுது. அந்த குழந்தை அகராதி பண்ணுது. அதனால் தன்வந்திரி. நாமளே வந்து அந்த குழந்தைய வந்து மிரட்டுறோம். ஓகேவா? தன்வந்திரி. யாரை வச்சு மிரட்டுறோம்? டாக்டர் கிட்ட கூட்டி போய் ஊசி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறோம். அப்படி மிரட்டும்போது அடுத்ததாக என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா,
காக பானகர், காக்கா கத்துது. அப்போ விருந்தாளி யாரோ வரப்போகிறாங்க அப்படின்னா ஜோதிடர். எதிர்காலத்தை கணிக்கிறாங்க அப்படின்னா ஜோதிடர். ஓகேவா? சங்கு அப்படின்னா வந்து கட்டிடக்கலை நிபுணர். அதாவது ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா ஒரு முறையாக அதை கட்ட தெரியாதவங்களோ இல்லை கட்ட தெரியாதவங்க யாராச்சும் கட்டினா என்ன ஆகும்? சங்கு தான். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சங்கு அப்படின்னா கட்டிடக்கலை நிபுணர். அவங்க அவங்க கட்டினா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை நாமளாக போய் செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டணும் அப்படின்னா அது இடிஞ்சு தான் விழும். நமக்கு சங்கு தான். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன எப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கணும். இது ஷார்ட்கட் தான். ஓகேவா? வராக மிகிரர், வானியல் அறிஞர். இது 3 ஈஸியாக விட்டல் பட்டர்ன்றது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வந்துடும். மாய வித்தைக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு. விட்டல் வித்தை விவிலே வரும். விட்டல் பட்டர் வித்தைக்காரர். ஓகேவா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வராகி மிகிரர், வராச்சி. இந்த 2 விஷயந்தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வராச்சி அப்படின்றது வந்து வராச்சிக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலையே. வராகி அப்படின்னு வந்துச்சுன்னா வராகி அம்மன். ஸோ சமஸ்கிருதத்தில் பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. வராகி மிகிரர் அப்படிங்கிறது மிகிரர் அப்படின்னா மின்னல் ஞாபகம் வச்சுப்போமா? ஸோ அது 2 மட்டும் மனப்பாடம் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. இல்லை மீதி ஓரளவுக்கு ஈஸியாக மற்றதெல்லாம் செட் ஆகிடுச்சு அப்படின்னா இது ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய பட்டப்பெயர்கள். ஸோ என்னென்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னா விக்ரமாதித்தர். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். விக்ரமாதித்தர். அடுத்ததாக வந்து நரேந்திர சந்திரர். ஓகேவா? அடுத்து வந்து சிம்ம சந்திரர். ஸோ இந்த பேர் வந்து நம்ம ஆர்டராக எழுதி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். விக்ரமாதித்தர் அது ஃபஸ்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து வந்து எழுதுந்து நரேந்திர சந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அப்போ சந்திரர் இருக்கு இல்லையா? அடுத்த பேரும் அதே தான். சிம்ம சந்திரர். நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர். இப்போது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிம்மம் மட்டும் முன்னாடி எடுத்துப்போம். சிம்மர், நரேந்திர சிம்மர், நரேந்திர சிம்ம, நரேந்திர சிம்மர். அப்புறமா வந்து விக்ரம தேவராஜர். அந்த தேவராஜர்லேருந்து தேவ மட்டும் எடுத்தோம் அப்படின்னா தேவகுப்தர், தேவஸ்ரீ. ஸோ இந்த மாதிரி ஒரு பேர்லேருந்து அடுத்த பேர் அப்படியே கண்டினியூ ஆகி வரா மாதிரியே இருக்கும். விக்ரமாதித்தர், நரேந்திர சந்திரர், அப்புறம் வந்து சிம்ம சந்திரர். இப்போ நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த சந்திரகுப்தரை, அதாவது 2ஆம் சந்திரகுப்தரை அடுத்து யார் வராங்க அப்படின்னா அவருடைய மகனான குமாரகுப்தர் வந்து வராரு. இந்த குமாரகுப்தருக்கான சிறப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது வந்து இந்த குமாரகுப்தர் தான். ஓகேவா? ஸோ பாக்கியானை பற்றி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவைச் சேர்ந்த பௌத்த துறவி பாக்கியான் இந்தியாவிற்கு வந்தார். அவருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக, பொருளாதார, மத ஒழுக்க நிலைகள் பற்றி செய்திகளை நமக்கு வழங்குகிறது. பாக்கியான் கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடு செழிப்போடு வாழ்ந்தனர். கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. மரண தண்டனை வந்து கிடையாது. ஸோ கடுமையான தண்டனை அப்படின்னா என்ன அப்படின்னா சாதாரண தண்டனை தான். ஆனால் வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வலது கை வந்து துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எந்த புக்கில் அப்படின்னா 11th புக்கில் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு பாக்ஸ் கண்டென்ட்குள்ளே இருக்கும். மகதத்து மக்கள் அதே மாதிரி மகிழ்ச்சியாக இருந்ததாக சொல்லுவாங்க. அந்த கயா வந்து பாழடைஞ்சு இருந்ததாக வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா கபிலவஸ்து. ஸோ இங்கேயே சொல்லியிருக்காங்க இல்லையா? கயா வந்து பாழடைந்து இருந்தது, கபிலவஸ்து காடாகி இருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்து மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குப்த காலம் வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொற்காலம் யாருக்கு அப்படின்னா இந்த செல்வ செழிப்பாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொற்காலமே தவிர்த்து மீதி இருக்காங்க இல்லையா? அதாவது அரசர்களோட அந்த சலுகைகளை அனுபவிக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பொற்காலமாக இருந்திருக்கும். சாதாரண மக்கள்களுக்கு வந்து வரி மேலே வரி, வரி மேலே வரி, வரி மேலே வரின்னு வரி விதிச்சிட்டே இருப்பாங்க. குப்தர்களோட வரி மட்டுமே ஒரு 9 வரிகள் இருக்கும். ஸோ நிலத்துக்கு வரி, காற்றுக்கு வரி, அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே நீருக்கு வரி, காற்றுக்கே வரி போடுறாங்க. பூக்கள் கொடுக்கணும், பழங்கள் கொடுக்கணும், காய்கறிகள் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வரி. விளையிறதுல 6ல் 1 பங்கு வந்து அரசருக்கு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வரிகள் வந்து வச்சுருந்துருப்பாங்க. அப்போ மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. அரசர்களோட சலுகைகளை யார் அனுபவிச்சாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போது குப்தர்களுடைய காலம் பொற்காலம். ஆனால் யாருக்கு அப்படின்னா அவர்களுடைய சலுகைகளை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து பொற்காலமாக இருந்துச்சு. மக்கள் துன்புற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவியேற்றார் யார் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். ஸோ இந்த ஸ்கந்தகுப்தர் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர்களுக்கும் ஹூணர்களுக்கும் வந்து சண்டை நடந்திருக்கும். ஸோ போர் நடந்திருக்கும். இந்த ஹூணர் படையெடுப்பு வந்து எப்போ வந்து வரும் அப்படின்னா குமாரகுப்தர் காலத்திலே வந்து இந்த ஹூணர் படையெடுப்பு வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். இது ஸ்கந்தகுப்தருக்கும் ஹூணருக்கும் வந்து போர் நடக்கும். அந்த ஹூணர் போரில் வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் வந்து ஹூணரை வீழ்த்திருப்பார். ஆனால் கண்டினியூஸாக திரும்ப திரும்ப அவங்க படையெடுத்து வந்ததுனால குப்த அரசுடைய
குப்த பேரரசுடைய கருவூலம் வந்து காலியாயிருக்கும். இதனாலேயே வந்து குப்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிரும். அப்போது ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்து யார் வந்திருப்பாங்க அப்படின்னா கடைசியாக, ஏன்னா வந்து கருவூலம் காலி அடைஞ்சிருச்சு. கருவூலம் காலி அடைஞ்சதுக்கப்புறமா இந்த ஹூணர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருப்பாங்க. திரும்ப திரும்ப படையெடுத்து வந்தாலும் கூட தோற்கடிக்கப்பட்டு ஹூணர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் கருவூலம் காலியாயிருச்சு. இதனால் வந்து குப்த பேரரசு வீழ்ச்சி அடையுது. வீழ்ச்சி அடையும் போது இந்த பேரரசின் கடைசி அரசராக யார் முடிசூட்டி கொள்கிறாங்க அப்படின்னா பால ஆதித்யர். இந்த பால ஆதித்யர் என்ன பேரில் வந்து அரியணை ஏறுறாரு அப்படின்னா முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்ற பேரில் அரியணை ஏறுறாரு. இருந்தாலும் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி திரும்பவும் இந்த ஹூணர் படையெடுப்பு வருது. ஹூணர்கள் குப்தர்களை தோற்கடிக்கிறாங்க. அப்போது இந்த ஹூணருக்கு கீழே குப்த பேரரசு வந்துடுது. ஏன்னா வீழ்ச்சி அடைஞ்சு விழுந்துடுறாங்க. இந்த ஹூணர்களுக்கு கீழே குப்த பேரரசு வந்துடுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஹூணர்கள் அப்படின்றது யார் அப்படின்னா அதாவது ரோமாபுரி இருக்கு இல்லையா, அந்த ரோமாபுரியோட வீழ்ச்சி, அவங்களோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னா இந்த ஹூணர்கள் தான் வந்து காரணமாக இருந்திருப்பாங்க. இந்த ஹூணர்களுடைய தலைவர் யார் அப்படின்னா அட்டிலா அப்படின்றவர் தான் வந்து இந்த ஹூணர்களோட தலைவர். ஸோ இந்த அட்டிலா தலைமையில் இவங்க வந்து நாடோடி ஒரு நிமிஷம், இந்த ஹூணர்கள் வந்து யார் அப்படின்னா இவங்க வந்து ஒரு நாடோடி பழங்குடியினர். ஓகேவா, இவங்க தான் வந்து ரோமாபுரியோட வீழ்ச்சிக்கு வந்து காரணமாக இருந்திருப்பாங்க. இந்த ஹூணர்களோட தலைவர் அட்டிலா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இவங்க தான் வந்து இந்த ஐரோப்பியா பகுதிகளில் வந்து பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. பின்னர் மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வந்திருப்பாங்க. இந்த ஹூணர் இதில் பிரிவில் ஒரு பிரிவு தான் என்ன அப்படின்னா வெள்ளை ஹூணர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வெள்ளை ஹூணருக்கு தலைவர் யார் அப்படின்னா மிகிரகுலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். மிகிரகுலரோட அப்பா இருப்பார். அவர் யார் அப்படின்னா ஏதோ ஒரு பேர் ஒன்றுமே தோரமானர், டக்கு ஞாபகம் இல்லை, தோரமானர். ஓகேவா, இந்த வெள்ளை ஹூணர்களோட தலைவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது அட்டிலா. அதில் ஒரு பகுதி தான் வந்து இந்த வெள்ளை ஹூணர் அப்படின்றவங்க. இந்த வெள்ளை ஹூணரோட தலைவர் யார் அப்படின்னா தோரமானர் அப்படின்றவர். இந்த தோரமானர் தான் உள்ளே வந்து இந்த பகுதியெல்லாம் வந்து பிடிச்சிருப்பார். இதில் குறிப்பாக மாலவத்தை பிடிச்சது யார் அப்படின்னா இந்த மிகிரகுலர்ன்றவர் தான் வந்து மாலவத்தை, அதாவது குஜராத்தை வந்து கைப்பற்றிடுவார். குஜராத்தை கைப்பற்றினதுக்கு பின்னாடி இந்த பால ஆதித்யர் அந்த மிகிரகுலருக்கு கப்பம் கட்டியிருப்பார். ஓகேவா, அரசர் தான், ஆனால் அரசர் யாருக்கு கப்பம் கட்டுறாங்க, மிகிரகுலருக்கு கப்பம் கட்டுறாங்க. அப்படி கப்பம் கட்டும்போது இந்த பாலாதித்தர் வந்து பௌத்தத்தை வந்து ஆதரிச்சிருப்பார். ஏன்னா இவருக்கு பௌத்தம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் மிகிரகுலருக்கு பௌத்தம் வந்து பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ளே வந்து சண்டை வர ஆரம்பிச்சிடும். நான் வந்து உனக்கு கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சொல்லிடுவார். அதுக்கப்புறம் மிகிரகுலரையும் வந்து கைது பண்ணிடுவார். அப்படி கைது பண்ணி சிறையில் அடைத்த பாலாதித்யர் வெற்றி பெற்றாலும் மிகிரகுலர் வஞ்சகமாக பாலாதித்யரை மகதத்திலிருந்து வெளியேற்றினார். கைது பண்ணுறாரு, ஆனால் இருந்தாலும் மிகிரகுலர் என்ன பண்ணுறாரு, தந்திரமாக செயல்பட்டு அவரை வந்து வெளியேற்றிடுறாரு. பாலாதித்யருக்கு பின்னர் மாபெரும் குப்த பேரரசு தேய்ந்து காணாமல் போனது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட அங்கீகரிக்கப்பட்ட கடைசி பேரரசர்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் பாலாதித்தர். என்ன பேரில் முடிசூட்டி கொண்டார் அப்படின்னா நரசிம்மகுப்தர். ஓகேவா, நரசிம்மகுப்தர் அப்படின்ற பேரில் அரியணை ஏறினார். அங்கீகரிக்கப்பட்ட குப்தர்களின் கடைசி அரசர். பேரரசர் வேறு, அரசர் வேறு. அரசர்னு கேட்டாங்க அப்படின்னா யார், விஷ்ணுகுப்தர். ஓகேவா, கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். ரொம்ப ரோல் ஆகுது, குப்தர்களின் ஆட்சி அமைப்பு. ஸோ இவங்களோட ஆட்சி அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த குப்த அரசர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினார். அதாவது அரசர்கள் தான் வந்து கடவுளோட பிரதிநிதி நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சொல்லிக்கிறாங்க. அவர்களுடைய உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள், அதாவது என்ன அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த அந்த அரசர்கள், நம்ம முதலாம் ஸ்ரீகுப்தர்லேருந்து கடைசியாக வந்த விஷ்ணுகுப்தர் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் குப்தர்கள்னு இல்லை, இந்திய வரலாறில் நம்ம எதை படித்தாலுமே வந்து அவர்களுடைய நிர்வாகம் நம்ம மைண்டில் வச்சுக்க தான் கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் நான் கொஞ்சம் பொறுமையாகவே போகிறேன். ஓகேவா, உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் யார் யார் அப்படின்னா எப்படி அவங்கள வந்து எந்த மாதிரி அழைக்கிறாங்க அப்படின்னா தண்டநாயக்கர் மற்றும் மகா தண்டநாயக்கர் என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுடைய நாடு வந்து எப்படி பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தேசம் அல்லது புத்தி என்ற பெயரில் பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வருது அப்படின்னா தேசம்,
புத்தி அப்படின்னு பிரிக்கிறாங்க. புக்தி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுக்கு யாரை வந்து நியமிக்கிறாங்க? உபாரிகா அப்படின்ற ஆளுநரை நியமிக்கிறாங்க. தேசத்தையும் தேசம் அல்லது புக்தி இதை பார்த்துக்கிறதுக்கு உபாரிகா அப்படிங்கிற ஆளுநரை நியமிக்கிறாங்க. அடுத்ததா விஷயம் என்னும் இந்த பிராந்தியங்களில் ஒரு பகுதி தான் வந்து விஷயம். இந்த விஷயத்தை பார்த்துக்கிறதுக்கு யார் வராங்க அப்படின்னா, விஷயம் அப்படிங்கிறது ஒரு மாவட்டம் போல் பிரிக்கிறாங்க. இந்த மாவட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு விஷயபதி அப்படின்னு ஒரு அதிகாரியை நியமிக்கிறாங்க. ஸோ விஷயத்துக்கு கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா கிராமத்தை கிராமிகா, கிராமதி யாகஷா என்னும் அதிகாரிகள் செயல்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பகுதிகளை பார்த்துக்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் வந்து இருந்திருக்காங்க. இப்படி இந்த விரிந்து பறிந்த இந்த குப்த பேரரசு இராணுவ அமைப்பின் முக்கிய பங்கினை உணர்ந்து இருந்தது அப்படிங்கிறாங்க. முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் இராணுவ பதவிகள் பெயர்கள் பாலாதிகிருதா, மகாபாலாதிகிருதா, அதாவது பாலாதிகிருதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலாட்படை, மகாபாலாதிகிருதா அப்படின்னா வந்து குதிரைப்படை, காலாட்படை குதிரைப்படை. ஸோ பாலாதிகிருதா அப்படின்னா காலாட்படை, மகாபாலாதிகிருதா அப்படின்னா குதிரைப்படை தளபதி, ஓகேவா என குறிப்பிடப்படுகிறது. தூதுகா அப்படின்னா வந்து ஒற்றர். ஸோ தூது அனுப்புகிறாங்க, இது ஞாபகம் வச்சுக்கலாம். தூதுகா அப்படின்னா வந்து உளவு பார்க்கும் அமைப்பு செயல்பட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்தது காமாந்தகர் எழுதியது நீதிசாரம் என்னும் நூல் அரச கருவூலத்தின் முக்கியத்துவத்தை வருமானத்திற்கான பல வழிகளை குறிக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அரசருடைய கருவூலத்தை பற்றி எழுதின நூல் என்ன? நீதிசாரம், ஓகேவா. அது எழுதினது யார் அப்படின்னா காமாந்தகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, நிலவரிய அரசின் முக்கியமான வருவாயாக இருந்தது. விவசாயிகளின் நிலைமை பரிதாபமாக இருந்தது. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, காற்றுக்கு கூட அங்கே வந்து வரி கட்ட வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நிலவரியை தான் வந்து குப்த பேரரசுக்கான அரசாங்கம் வந்து மையமாக வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து வரி அதிகமாக இருந்ததுனால விவசாயிகள் பெரிதும் சிரமத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிலத்தை வந்து 5 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. குப்த காலத்தின் நிலங்களை 5 வகையாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா சேத்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா அப்படிங்கிறது வந்து தரிசு நிலம், ஓகேவா. அப்ரகாதா அப்படின்னா வந்து வனம் மற்றும் காட்டு நிலங்கள். வஸ்தி அப்படின்னா குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள். கபதசாரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சேத்துல கால வச்சா தான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும். அப்போ சேத்ரா அப்படின்னு வரும்போது அது வேளாண்மைக்கு உகந்த நிலம் அப்படின்றது. கிலா அப்படின்னா வந்து தரிசு நிலம். ஸோ இதுக்கு நான் என்னமோ ஒரு ஷார்ட்கட் வச்சேன். கிலாக்கு என்ன சொல்லலாம்? ஸோ கிலாக்கு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறேன். கிலா அப்படிங்கிறது வந்து தரிசு நிலம், ஓகேவா. அப்ரகாதா அப்படிங்கிறது காட்டு நிலம், அப்ரகாதா. வஸ்தினா குடியிருப்பு பகுதி. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம குடியிருக்கிற பகுதி எப்படி இருக்கணும்னு நினைப்போம்? வசதியாக இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா. நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறது தான் வந்து வசதியாக, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும், குடியிருக்கிற இடம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம்ல. அப்போது வசதியாக இருக்கணும். வஸ்தி அப்படின்னா வந்து குடியிருப்பதற்கு உகந்த நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கபதசாரகா அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலம். கபத அப்படிங்கிறது வந்து கபடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கபத அப்படின்னா கபடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஊர்லலாம் சின்ன சின்ன கிராமம், இப்போ எங்கள் கிராமத்துலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேய்ச்சல் பகுதி இருக்கும், ஓகேவா. அந்த பகுதிகளில் வந்து சின்னதாக ஒரு இடத்த மட்டும் பசங்க வந்து விளையாடுறதுக்காக வச்சுருப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் வந்து அந்த மாதிரி மாடு மேயிற அந்த இடம், அந்த இடத்துலலாம் வந்து கபடியெல்லாம் விளையாடுவாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா கபடி தான். மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னே கபடி தான் ஞாபகம் வந்தது. அதனால் வந்து கபத சாரகா அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுட்டேன். உங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையே கூட ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா. எல்லாமே இது வந்து ஷார்ட்கட் மட்டும்தான். அடுத்து வந்து வணிகமும் வர்த்தகமும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் வந்து 2 பிரிவுகளாக பிரிப்பாங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து வணிகம் பண்ணுறவங்க ஒரு குரூப்பு, பயணிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வணிகம் பண்ணுறவங்க இன்னொரு குரூப்பு. ஒரே இடத்துல 2 வகையாக இருந்தனர். சிரேஸ்தி மற்றும் சார்த்தவாகா என அவர்கள் அழைக்கப்பட்டனர். இந்த சிரேஸ்தி அப்படின்றவங்க வந்து என்ன அப்படின்னா, ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்யக்கூடியவர்கள். அதாவது இப்போ ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊர்லேயே ஒரு கடை வச்சு அங்கேயே வணிகம் பண்ணுறவங்க சிரேஸ்தி அப்படின்றாங்க. சார்த்தவாகா அப்படின்றவங்க என்ன அப்படின்னா, சார்த்தவாகா வணிகர்கள் எருது பூட்டி வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தனர். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வாகா அப்படின்னு இருக்குல்ல, ஸோ வாகா அப்படின்றது வந்து
வாகனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வாகனம் இருந்தால் தான் இவங்க வாகனத்தில் தான் போயிருக்காங்க. எருது பூட்டி வாகனங்கள் வண்டியில் வந்து போயிருக்காங்க. இன்னொரு இடத்துக்கு போய் வணிகம் செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து இந்த வாகா அப்படிங்கிறத வண்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? சிரேஸ்தி அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து வியாபாரம் பண்ணுறது, வணிகம் பண்ணுறது. சார்த்தவாகா தான். சார்த்தவாகா அப்படின்னா வந்து வாகனத்தை சார்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வாகனம், அந்த எருது வந்து தேவை அப்படின்றதுனால அது வந்து சார்த்தவாகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்கிறது. ஸோ விற்பனை பொருட்கள் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்களில் விலை மிகுந்த ஆடம்பர பொருட்களான பல வகைப்பட்டவை இருந்தன. என்னென்ன அப்படின்னா மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் ஆகியவை முக்கிய வணிகப் பொருட்களாகும். குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது. ஸோ இப்போ யார் செழிப்பாக இருந்திருக்காங்க? கடன் கொடுக்குறவங்களாம் செழிப்பாக இருந்திருக்கான். கடன் வாங்குறவன் இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். ஸோ அந்த நிலைமை அன்றைக்கும் இருந்திருக்கு, இன்றைக்கும் இருந்திருக்கு. இவங்களோட பொருட்கள் என்னெல்லாம் வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்களை இது பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா வணிகம், மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் இதெல்லாம் வந்து வணிக பொருட்களாக வந்து வச்சுருந்துருக்காங்க. அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவனது யாருன்னு பார்த்தோம். யார்? இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகனான குமாரகுப்தர். இவர் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தொடங்கினது. ஸோ எந்த காலகட்டத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தழைத்தோங்கியது. பின்னர் கன்னோசியை சார்ந்த பேரரசர் ஹர்ஷரின் ஆதரவில் சிறந்தது. ஸோ இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு யார் வந்து தொடங்குறாங்க? குப்த பேரரசில் குமாரகுப்தரோட ஆட்சியில் தான் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து தொடங்குது. அதுக்கப்புறம் இந்த குப்த வீழ்ச்சிக்கு பின்னாடி யாரோட சிறப்பில் வந்து இது இருக்குது, யாரோட ஆதரவில் வந்து இருக்குது அப்படின்னா ஹர்ஷரோட, ஓகேவா, வர்தான அரசர் இருக்கார் இல்லையா, வர்தான அரசரோட இதில் ஆதரவில் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து போகுது. அப்புறம் எதனால் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னா சூறையாடப்பட்டிருக்கும். யாரால் பட்டிருக்கோம் அப்படின்னா பக்தியார் கில்ஜி அப்படின்னு ஒருத்தர் வருவார். இதை கலைக்கிறதுக்குன்னு என்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குன்னே மாத்தா அப்பம் பெற்று விட்டானா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. ஏன் வந்து இந்த பல்கலைக்கழகத்தை வந்து அவர் சூறையாடினார் அப்படின்னா இது எங்கேயும் கொடுக்கல, எனக்கு மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஒருத்தரோட அறிவை வந்து நம்ம அழிக்கணும், ஒரு இனமே இல்லாமல் நம்ம வந்து அதை ஒழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள கொல்றதை விட அவங்க சான்றுகள் இருக்கு இல்லையா, அவங்க படிக்கக்கூடிய அந்த புத்தகம், அவங்களோட சான்றுகள், இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த இனம் இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம தென்னிந்திய பேரரசு போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து இருண்ட காலம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இருண்ட காலம் என்ன அப்படின்னா களப்பிரர்கள் ஆண்ட அந்த காலப்பகுதியை வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஆளக்கூடிய அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சான்றுகளுமே இருக்காது. அந்த சான்றுகள் இல்லாத காரணத்தினால அதை வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இருந்ததுக்கான எந்த ஒரு சான்றுமே இல்லாமல் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வம்சம் அந்த ஒரு தொடர்ச்சி வம்சமோ இல்லை ஒரு சமூகமோ இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் போயிடும். ஸோ அதை நிலைப்பாட்டாக வச்சு தான் வந்து இந்த படையெடுப்பாளர்கள் வந்து இதெல்லாம் கோட்டையை பிடிக்கிறது எல்லாத்தையும் பண்ணும்போது இதையும் சேர்த்து அழிச்சிட்டு போயிடுறாங்க. ஓகேவா? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். இது எடுத்துக்காதீங்க. பேக் டு டாபிக் போவோம். நாலந்தாவின் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. ஓகேவா? யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவை கற்பிக்கப்பட்டன. அதாவது மருத்துவம் அப்படின்னும்போது இவங்க எந்த அளவுக்கு மருத்துவத்தில் வந்து சிறப்பாக இருந்திருப்பாங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை வரைக்கும் இவங்களோட காலகட்டத்தில் வந்து இருந்திருக்கும். நம்ம 11th புக் பார்க்கும்போது வந்து அதை பார்க்கலாம். அப்பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். அந்த வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 பெரிய நூலகங்களும் இருந்தன. நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பவரின் தலைமையில் வந்த மாம்லுக் என அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும். ஓகேவா? யுனெஸ்கோ என்ன பண்ணியிருக்காங்க, நாலந்தாவை உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த மாதிரி பக்தியார் கில்ஜி, இந்த பக்தியார் கில்ஜி யார் அப்படின்னா டெல்லி சுல்தானில் வருவார். ஓகேவா? டெல்லி சுல்தானில் ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய வங்காளம் மற்றும் பீகார் பகுதியை ஆண்ட பக்தியார் கில்ஜி அப்படின்றவர் தான் வந்து வருவார், வந்து அழிச்சிட்டு போயிடுவார். ஸோ அடுத்தது இந்த ஹூனர் என்பவர் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹூனர் என்பவர் நாடோடி பழங்குடியினர். தங்கள் மாபெரும் தலைவர் அட்டிலாவின் தலைமையில் இவர் ரோமாபுரியையும் கான்ஸ்டான்டினோபிளையும்
பேரச்சத்திற்கு உள்ளாக்கினர். இவர்களோடு தொடர்புடைய வெள்ளை ஹூணர்கள் மத்திய ஆசியாவின் வழியாக இந்தியா வந்தனர். ஸோ நான் சொன்ன அந்த பாயிண்ட் தான். தங்கள் தொடர்பு படையெடுப்புகளின் மூலம் எல்லையோர நாடுகள் தொந்தரவு கொண்டு வந்தனர். ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதியில் பரவினர். அவர்களின் தலைவரான தோரமானர் தனக்குத்தானே அரசராக இந்த பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த தோரமானர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தனக்குத்தானே அரசராக முடிசூட்டிக் கொள்வார். அவருக்கு பின்னர் அவரது மகனான மிகிரகுலர் ஆட்சி செய்தார். முடிவில் மத்திய இந்தியாவின் மாலவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதரமன் அவர் தான் வந்து இந்த மிகிரகுலரை முடிச்சு விட்டு அவங்களோட ஆட்சியவே மூடி முள்ளு வச்சுருப்பார். இல்லை நீங்கள் போயிருங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம். ஸோ அடுத்து பார்ப்போம். நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை குப்தர்கள் அமைத்தனர். பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா ஆகிய முக்கிய வணிக நகரங்களாக இருந்தன. ஸோ முக்கிய நகரங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 4 நகரங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. இந்த பகுதிகள்லாம் வந்து முக்கிய நகரங்கள், வணிக நகரங்களாக இருக்குது. இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்களும் கல்யாண், மங்களூர், மலபார் கீழே கடற்கரை துறைமுகங்கள் வங்காளத்திலிருந்து தாமிர லிப்தி வணிக பெருக்கத்திற்கு உதவின அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா இந்த பாக்ஸ் கண்டென்ட் பார்ப்போம். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி யார் வந்திருக்காங்க? நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர், நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். அதுக்கு முன்னாடி நாணயத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தரே வந்து நாணயத்தை வெளியிட்டதாக சொல்லியிருப்பாங்க. 11th புக்கில் போய் பார்க்கும்போது 2ஆம் சந்திரகுப்தர் வந்து வெள்ளி நாணயங்களை வெளியிட்டதாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நாணயங்கள் எதுவும் கிடைக்கப்பெறலை அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலும் இது வந்து ஆப்ஷன்ஸ் கொஷின் வருது அப்படின்னும் போது எப்படி இருந்தாலும் அதனோட ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா 6th புக்கில் வந்து ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. இவர் அதாவது முதலாம் சந்திரகுப்தர் வந்து வெளியிட்ட அந்த தங்க நாணயத்தில் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய உருவம் இருக்கும். லிச்சாவி அப்படின்ற அவருடைய அந்த இனம் லிச்சாவியா அப்படின்ற அந்த சொல்லும் வந்து இடம் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு. ஸோ சமுத்திரகுப்தர் ஆவார். குசானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு ஊந்துதலை வழங்கின. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என அழைக்கப்பட்டன. ஸோ அவரோட பொற்காசுகள் தங்க காசுகள் என்ன சொல்கிறாங்க? தினாரா அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தர்கள் வெளியிடப்பட்ட பொற்காசுகளை விட வெள்ளி மற்றும் செப்பு காசுகள் குறைவாக வெளியிட்டன. தங்க காசுகள் அதிகமாக கொடுத்துருக்காங்க, வெள்ளியும் செப்பும் கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. குப்தர்கள் அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளின் சுழற்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டது. அதே பேரரசினுடைய பலங்களின் வீழ்ச்சிக்கு சுட்டிக்காட்டுவதாய் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அவங்களோட உலோகவியல். ஸோ சுரங்க தொழிலும் உலோகத் தொழிலும் செழிப்புற்று விளங்கின அப்படின்றாங்க. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ரோலி இரும்பு தூண் ஆகும் அப்படின்றாங்க. இங்கே வந்து மொட்டையாக சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. முதலாம் சந்திரகுப்தரா 2ஆம் சந்திரகுப்தரான்னு கொடுக்கல. ஆனால் நம்ம மேலே 2ஆம் சந்திரகுப்தர் படிக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம்? குதுப்பினாருக்கு அருகே ஒரு இரும்பு தூண் வந்து அமைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதனால் இது வந்து இந்த மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரோடது அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தரோட தான். டெல்லியில் உள்ள இவ்வொன்றை இரும்பு தூண் இன்றளவும் துருபிடிக்காமல் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே பார்த்தோம். குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் என்ன அப்படின்னா இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தாளை, செம்பு, மணி வெங்கலம், மைக்கா, மேங்கனீஸ், சிகப்பு, சுண்ணம் ஆகியெல்லாம் வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மெக்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு இன்றளவும் துருப்பிடிக்கலை அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களோட சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். குப்தர் கால சமூகம் 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில் அமைந்திருந்தது. தந்தை வழி சமூகமாக இருந்தது. மனுவின் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. ஓகேவா? அவற்றின்படி பெண்கள் தந்தை, கணவன் அல்லது மூத்த மகனின் பாதுகாப்பில் இருக்கல் வேண்டும். அதாவது பெண்கள் வந்து ஒன்று அவங்களோட தந்தை பாதுகாப்பில், இல்லை கணவன் பாதுகாப்பில், இல்லைனா வந்து அவர்களோட மூத்த மகனோட பாதுகாப்பில் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. பலதர மனம் பரவலாக நடைமுறையில் இருந்தது. அரசர்கள் நிலப்பிரபுக்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியாரை பெற்றிருந்தனர். குபேரனாகா துருபசுவாமினி ஆகிய இருவரும் 2ஆம் சந்திரகுப்தரின் அரசியர். ஓகேவா? 2ஆம் சந்திரகுப்தருக்கு 2 மனைவி போல் என கல்வெட்டு குறிப்பிடுகின்றன. ஏன்னா இவர் வந்து திருமணத்தின் மூலமாக தான் வந்து இவருடைய ஆட்சி பகுதிகளை வந்து விரிவுபடுத்தியிருப்பார். ஸோ அவருக்கு வந்து 2 மனைவி இருக்காங்க. உடன்கட்டை சதி ஏறும் முறை குப்தர் காலத்தில் பின்பற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. அடிமை முறை. இந்தியாவில் அடிமை முறை மேலை நாட்டுகளில் இருந்தது போல் ஒரு நிறுவனமாக இல்லை. ஓகேவா? ஆனால் குப்தர் காலத்தில் பல வகைப்பட்ட அடிமைகள் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ சமயம், இவங்க வந்து என்ன சமயத்தை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணியிருந்தாங்க? வேத சமயமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்றது அப்படிங்கிறாங்க. மீண்டும் நடைமுறைக்கு வந்தன அப்படின்னாங்க. எதனால் அப்படின்னா சமுத்திரகுப்தர் வந்து என்ன பண்ணியிருப்பார்? சமுத்திரகுப்தரும் குமாரகுப்தரும்
யார் முதலாம் குமாரகுப்தரும் என்ன பண்ணியிருக்காங்க, அஸ்வமேத யாகத்தை திரும்ப வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேவா. அதற்கு பின்னாடி குப்தர்களின் காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியதையும் வைணவம் சமயம் ஆகிய இரு பிரிவுகள் தோன்றியதையும் காண்கிறோம். ஸோ வைணவம் சமயம் சைவம் அப்படின்ற இரு பிரிவுகள் குப்தர் காலத்தில் தான் வந்து தோன்றிருக்கு. உருவ வழிபாடும் குப்தர்கள் காலத்தின் போது தான் தோன்றிருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது கலையும் கட்டிடக்கலையும். கட்டுமான கோவில்கள் முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள். இவங்களோட இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பாறை குடைவரை கோவில்கள் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து கட்டுமான கோவில்களை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. கட்டுமான கோவிலுக்கு பரிணாம வளர்ச்சி பெற்றது எப்போ அப்படின்னா குப்தர் காலத்தில் தான். இவங்களோட அந்த கட்டுமான பணி இருக்குது இல்லையா, அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திராவிட பாணி. இவங்களோட அந்த ஆர்கிடெக்சரல் இது அந்த என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த ஐடியாலஜி. ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா திராவிட பாணியில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. ஆர்கிடெக்சர் ஏதோ ஒன்று வரல. மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை கோயில்கள். ஸோ பாறை குடைவரை கோயில்கள் எது அப்படின்னா ரொம்ப ரோல் ஆகுது. ஸோ மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை கோயில்கள் எது அப்படின்னா அஜந்தா, எல்லோரா, பாக். இது மூன்றும் வந்து பாறை குடைவரை கோயில்கள். இதுலேயே வந்து உதயகிரி ஆகிய இடங்களில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இக்காலப்பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் திராவிட பாணி கூறுகளை ஒத்திருந்தன அப்படின்றாங்க. ஸோ குப்தர்களோட அந்த உலோகத்தை வந்து சிறப்பு மிக்கதாக சொல்கிறதுக்கு 2 சிறப்புகள் வந்து இருக்குது. உலோகத்தின் சிறப்புகளை பற்றி சொல்கிறது 2 சிலைகள் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா நாலந்தாவில் இருக்கக்கூடிய 18 அடி உயரமுள்ள புத்தர் சிலையும், இன்னொரு இடத்துல வந்து 7.5 அடியில் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா சுல்தான் கஞ்ச் அப்படின்ற இடத்துல 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பமும் வந்து இவங்களோட உலோகத்துக்கு சிறந்த ஒரு இதுவாக சொல்கிறாங்க. இவங்களோட ஓவிய கலைக்கு சிறப்பாக இருக்கிறது என்ன அப்படின்னா அஜந்தா குகை ஓவியங்களும், குவாலியர், பாக் அப்படின்ற அங்கே இருக்கக்கூடிய குகையில் காணப்படும் ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கியங்களில் பிராகிருதம் மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்திருக்கும். ஆனால் குப்தர்களுடைய அலுவலக மொழியாக எது இருந்துச்சு அப்படின்னா சமஸ்கிருதம் தான் இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ சமஸ்கிருத மொழியில் அவர்களோட கல்வெட்டுகள் சமஸ்கிருத மொழியிலும் உள்ளன அப்படிங்கிறாங்க. பாணினி எழுதிய அஷ்டத்யாயி, பாஞ்சாலி எழுதிய மகாபாஷ்யம் என்னும் நூலும் அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறாங்க. வங்காளத்தை சேர்ந்த சந்திரோகோமியா என்னும் பௌத்த அறிஞர் சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை எழுதினார். ஸோ காளிதாசருடைய இயற்றிய நாடக நூல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம் என்பதாகவும் அவருடைய ஏனைய சிறப்புமிக்க நூல்கள் வந்து மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம். ஸோ இது எல்லாமே வந்து அவரோடது. நம்ம முன்னாடி அங்கே மேலே பார்க்கும்போது சொல்லியிருப்போம். இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா விக்ரம், ஊர்வசி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ விக்ரம், ஊர்வசி, விக்ரம ஊர்வசியம் அப்படிங்கிறத 2ஆக பிரிச்சுப்போம். விக்ரம், ஊர்வசி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னா சாகுந்தலம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? சாகுந்தலம். விக்ரமும் ஊர்வசியும் சாகுந்தலம் அப்படிங்கிற ஊரில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறகுது. ஸோ அந்த குழந்தை என்ன சொல்கிறாங்க, குமார சம்பவம். குமார அப்படின்னா பாலகுமார அப்படின்னா குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி குமார சம்பவம், அந்த சம்பவம் எடுத்துருவோம். குமார மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். குமார அப்படின்னா வந்து குழந்தை பிறகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குமார சம்பவம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை ஒருத்தருக்கு வந்து சொல்லணும். யாருக்கு சொல்லணும் அப்படின்னா மாளவிகா அப்படின்றவங்களுக்கு சொல்லணும். ஓகேவா. அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேகத்தை தூது அனுப்புகிறாங்க. மேக தூதம். இப்போ மாளவிகாக்குன்னு மித்திரம் வந்துடும். மாளவிகா அவங்களுக்கு யாரால் தூது அனுப்புகிறாங்க? மேகத்தால் தூது அனுப்புகிறாங்க. மேக தூதம் வந்துருச்சு. என்ன தூது அனுப்புகிறாங்க? இந்த வம்சத்துக்கு, அதாவது ரகு வம்சத்துக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு வந்து தூது அனுப்புகிறாங்க. ரகு வம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அடுத்ததாக வந்து என்ன இருக்குது, ரிது சம்ஹாரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா. இந்த ரிது சம்ஹாரம் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா உடனே இந்த மாளவிகாவுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாளவிகாவுக்கு அந்த விஷயம் வந்து பிடிக்கல. அதனால் நான் வந்து சம்ஹாரம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபமாக வராங்க. சம்ஹாரம். ஓகேவா. என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா விக்ரம், ஊர்வசி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னா சாகுந்தலம் அப்படின்ற ஊரில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குமார சம்பவம். குமார அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்குது. உடனே அந்த செய்தியை யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க? மாளவிகாக்குன்னு மித்திரம், மாளவிகாவுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேகத்தை தூது அனுப்புகிறாங்க. மேக தூதம் வந்துருச்சு. இப்போ மேகத்துக்கிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறாங்க, இந்த வம்சத்துக்கு, அதாவது ரகு வம்சத்துக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு.
அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ரகு வம்சம். இது இந்த மாளவிகாவுக்கு பிடிக்கல. உடனே அவங்களுக்கு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுறாங்க, சம்ஹாரம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வராங்க. அதாவது ரிது சம்ஹாரம். ஸோ இதை இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து கணிதம், வானியல் மற்றும் மருத்துவம். பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியுமாக தசம எண் முறையை குப்தர்கள் நவீன உலகத்திற்கு விட்டு சென்றுள்ள மரபு வழி சொத்தாகும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஆரியப்பட்டர், வராகி மிகிரர், பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்கால பகுதியை சேர்ந்த மிக முக்கிய கணிதவியல், வானியல் அறிஞர்கள். ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஆரியப்பட்டர் தான் வந்து அவரோட நூலான சூரிய சித்தாந்தம் அப்படின்ற நூலில் சூரிய சந்திர கிரகணம் வந்து பிடிக்கிறதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத அந்த நூலில் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரியப்பட்டரோட நூல் என்ன அப்படின்னா சூரிய சித்தாந்தம் அப்படின்ற நூல். ஸோ அடுத்ததாக வந்து வர்றது என்ன அப்படின்னா மருத்துவத்துறை. ஸோ மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி ஆவார். அவர் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக திகழ்ந்தார். தன்வந்திரி அப்படின்றவர் ஆயுர்வேத மருத்துவம். சாராக்கர் அப்படின்றவர் வந்து ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞராவார். சுஸ்ருதர் அப்படின்றவர் அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் ஆவார். யார் முதல் இந்தியர்? யார் அறுவை சிகிச்சையை பற்றி, அதாவது அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கக்கூடிய முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த சுஸ்ருதர் அப்படின்றவர் தான். ஸோ இதோட வந்து முடியுது. இதுக்கப்புறம் வர்றது வந்து என்ன அப்படின்னா வர்தான அரசு வம்சம். ஓகேவா? ஸோ குப்தர்களோட படைத்தளபதியாக பணிபுரிந்தவங்க தான் இந்த வர்தான அரசு வம்சம். அதில் வந்து என்ன இதில் வந்துருக்காங்க அப்படின்னா புஷ்யபுதி அப்படின்ற குப்தர்களின் படைத்தளபதியாக பணியாற்றுறவங்கள தான் வர்த அரசு வம்சத்தை வந்து உருவாக்குறாங்க. ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்க வர்தான அரசு வந்து பதவி ஏற்றுட்ருப்பாங்க. ஸோ ஹர்ஷர் வந்து சீன பயணியான யுவான் சுவாங்கை முதலில் ராஜ்மஹாலுக்கு, அதாவது ஜார்க்கண்ட் அருகே உள்ள காஜன்கலா என்ற இடத்தில் சந்தித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புனித யாத்திரைகளின் இளவரசன் யார்? யுவான் சுவாங். பார்த்தோம் இல்லையா? புனித யாத்திரைகளின் இளவரசன் என்று அழைக்கப்படும் யுவான் சுவாங் ஹர்ஷரின் ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வந்தார். யாரோட ஆட்சியில்? அதாவது 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் யார் வந்தாங்க? பௌத்த துறவியான பாக்கியான் அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு. ஹர்ஷரோட காலத்தில் தான் வந்து யார் வராங்க அப்படின்னா யுவான் சுவாங் வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ யுவான் சுவாங்கோட குறிப்புகள் என்ன அப்படின்னா சியூகி அப்படின்ற பயண குறிப்பு. ஓகேவா? அந்த ஆவணங்களில் தொகுப்பில் ஹர்ஷர் காலத்து இந்தியாவின் சமூக, பொருளாதார, மத, பண்பாட்டு நிலைகள் குறித்து விரிவான செய்திகளை வழங்குகிறது. ஹர்ஷர் ஒரு பௌத்தராக இருந்த போதும் பிரயாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேளா விழாவில் கலந்து கொள்ள சென்றார் என்று யுவான் சுவாங் குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து கலை மற்றும் இலக்கியம். அவருடைய புகழ்பெற்ற நூல் யாரோடது? ஹர்ஷரோட புகழ்பெற்ற நூல் என்ன அப்படின்னா 3 நூல்கள் இருக்கும். என்ன அப்படின்னா ரத்னவாளி, நாகானந்தா, பிரியதர்ஷிகா. 3மே வந்து பெண்கள் பேரில் வர மாதிரி இருக்கும். ரத்னா, நாகானந்தா, பிரியதர்ஷிகா, இது 3ம். ஸோ அடுத்ததாக வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு யுவான் சுவாங் வந்தபோது 10,000 மாணவர்கள் பௌத்த துறவிகளும் அங்கு தங்கியிருந்து கற்றதாக குறிப்பிடப்படுகிறது. ஸோ ஹர்ஷரோட காலத்தில் தான் வந்து யுவான் சுவாங் வந்து இந்தியாவுக்கு வராரு. ஹர்ஷரோட ஆதரவில் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் மேலும் செழிப்புற்று இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பக்தியார் கில்ஜி வந்து என்ன பண்ணுறாரு, சூறையாடிட்டு போயிடுறாரு, அழிச்சிட்டு போயிடுறாரு. ஓகேவா? இதோட வந்து இது முடிஞ்சுது. இங்கே வந்து இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1ஆம் சந்திரகுப்தர் கான்ஸ்டான்டினோபிள் நகரை உருவாக்கிய ரோமானிய பேரரசு மகா கான்ஸ்டான்டினோபிளின் சமகாலத்தவர் ஆவார் அப்படின்றாங்க. யார்? 1ஆம் சந்திரகுப்தர். ஹர்ஷரின் காலப்பகுதி சீனாவின் தாங் அரச வம்சத்தின் தொடக்க காலத்தில் பகுதியோடு இணைந்து செல்கிறது. சீனர்களின் தலைநகரான சியோன் மாபெரும் கலை மற்றும் கல்விக்கான மையமாக திகழ்ந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து பாடச்சுருக்கம். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே இதில் இருக்கும். குட்டி குட்டியாக அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட வந்து 6th புக் வந்து ஓவர். மொத்தம் எவ்வளோ நேரம் இருக்குது? 48 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ 11th புக் ஒரு ஓவராலாக ஒரு பார்வை விடுவோமா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இலக்கிய சான்றுகள். அதே அங்கே சொன்னதே தான். நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி. இங்கே வந்து அங்கே வேறு சொல்லியிருப்பாங்க. இங்கே இலக்கிய சான்றுகளில் ஸ்மிருதிகள் சொல்லியிருப்பாங்க. 4 ஸ்மிருதிகள் இருக்கும். என்ன அப்படின்னா நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்தியாயனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்கும். ஓகேவா? காத்தியாயினி, பிரகஸ்பதி அப்படின்றது பிரம்மனை ஞாபகம் வச்சுப்போம். விஷ்ணு, பிரம்மன், காத்தியாயினி. விஷ்ணு கூடவே வந்து ஒருத்தர் வருவார்ல நாராயணன்ட்டு. ஸோ நாரதர். ஸோ இவர்களோட ஸ்மிருதி. அதுக்கப்புறமா நம்ம மேலே பார்த்தோம் அரசு கருவூலத்தை பற்றி சொல்லக்கூடியது காமாந்தகரின் நீதிச்சாரம். அதை வந்து தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேவா? அதற்கு இன்னொரு பெயர் நீதிச்சாரத்தோட இன்னொரு பெயர் வந்து தர்மசாஸ்திரம் அப்படின்றாங்க. விசாக தத்தரின் தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம். ஸோ இது வந்து யாரை பற்றி இருக்கும் அப்படின்னா, முதலாம் சந்திரகுப்தர் காலத்தில் வரக்கூடியது தான் வந்து இந்த விசாக தத்தர். தேவி சந்திரகுப்தம். நீ நல்லா பார்த்தா தெரியும். லிச்சாவி இளவரசியோட பேர் என்ன? குமாரதேவி. அப்போ தேவி சந்திரகுப்தம் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். ஸோ அதை குறிக்கிறது தான் சந்திரகுப்தம். தேவி அப்படிங்கிறது முதலாம் சந்திரகுப்தர காலத்தில் இருக்கக்கூடியது. அவங்கள பற்றி பாடுறது. அடுத்து வந்து முத்ரா ராட்சசம். குப்த எழுச்சி குறித்து விவரங்களை அளிக்கின்றன. ஸோ குப்த எழுச்சி, ஓகேவா? அப்போது ஸ்டார்டிங்கில் இருக்கிறது தான். புத்த சமய இலக்கியங்கள் இருக்குது, காளிதாசரோட படைப்புகள் இருக்குது. நம்ம பார்த்தோம் அந்த விக்ரம ஊர்வசியம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வறுமை தந்த சீன பயணி பாக்யான். ஸோ இதுவும் பார்த்தாச்சு. அடுத்ததாக கல்வெட்டுகளில் மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஸோ இந்த மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு வந்து முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை குறிக்கிறது. ஆனால் இந்த இரும்புத்தூண் கல்வெட்டை வச்சது யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். அந்த தூணில் யாருடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்கு, சாதனையை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனையை பற்றி சொல்லியிருக்கு. ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு வச்சது 2ஆம் சந்திரகுப்தர். அதில் இருக்கிறது யாருடைய சாதனை அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகள். அலகாபாத் தூண் கல்வெட்டு பற்றி பார்த்துருப்போம். 33 வரிகளில் ஹரிசேனரால், அதாவது அவர் யாரோடது, சமுத்திரகுப்தருடைய அவைகளப் புலவரான ஹரிசேனருடைய 33 வரிகளில் எழுதப்பட்ட நாகரி வரி வடிவத்தால் எழுதப்பட்டது தான் பிரயாகை மெய்கீர்த்தி அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து வந்து நாணயங்கள். இவங்க வந்து தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், செம்பு நாணயங்கள், 3 நாணயங்களை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ குப்த வம்சத்தின் 3வது ஆட்சியாளர் அவர் தான் யார்? முதலாம் சந்திரகுப்தர். முதல்ல வந்து யார் வந்திருப்பாங்க? ஸ்ரீகுப்தர் வந்திருப்பார், கடோத்கச்சர் வந்திருப்பார். 3ஆவதாக வந்தது தான் வந்து முதலாம் சந்திரகுப்தர். லிச்சாவி அப்படிங்கிற இளவரசியை வந்து அங்கே அந்த இனத்தில் இருக்கக்கூடிய குமாரதேவியை வந்து மணந்துக்கிறாரு. அதன் மூலமாக வந்து குப்த பேரரசை வந்து நிறுவுறாரு. ஓகேவா? இது சமுத்திரகுப்தரை பற்றி சொல்கிறது. பிரயாகை அவருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டில் இருக்குது. தெற்கில் வந்து 12 அரசுகளை கப்பம் கட்ட வச்சுருக்காரு. பல்லவ அரசரான காஞ்சிபுரத்து விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர். வட இந்தியாவில் 9 அரசர்களை தோற்கடித்தார். மேலும் அந்த ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் இவர்களுடைய மேல ஆதிக்கத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய மேகவர்மன் இவருடைய சமகாலத்தவர் பரிசு பொருட்கள் அடித்து கயாவில் வந்து பௌத்த மடாலயம் கட்டுறதுக்கான அனுமதியை வந்து வாங்குறாரு. ஸோ இது வந்து சமுத்திரகுப்தருடைய காலத்தில் வரக்கூடியது. அடுத்ததாக முதலாம் சந்திரகுப்தரும் பேரரசு உருவாக்கமும். ஸோ இதுதான் வந்து இப்போ பார்த்தோம். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இவரது ஆட்சி காலத்தில் கல்வெட்டோ நாணயமோ நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யாரோட காலத்தில் அப்படின்னா இந்த ஸ்ரீகுப்தர், கடோத்கச்சர் இவங்களோட காலகட்டத்தில் எந்த இதுவுமே வந்து கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து முதலாம் சந்திரகுப்தரா, சமுத்திரகுப்தர். இப்போ முதலாம் சந்திரகுப்தர் எங்கே போனார்? சரி, ஓகே. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள். முதலாம் சந்திரகுப்தர் வரை ஆட்சி புரிந்தனர். இந்த குப்த பேரரசின் முதல் பேரரசாக கருதப்படுகிறார் சந்திரகுப்தர். மகாராஜா அதிராஜா என்ற பட்டம் ஏற்றவர். மற்றவர்கள் ஆவணங்களிலிருந்து இவரது பேரரசர் நிலை நமக்கு புலப்படுகிறது. இவரது ஆட்சி காலத்தில் கல்வெட்டோ நாணயமோ நமக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் 6th புக்கில் நாணயம் வந்து இருந்ததுக்கான அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து சமுத்திரகுப்தர். இது நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அசோகர் தூண் ஒன்றில் பொறிக்கப்பட்ட இவர் குறித்த நீண்ட புகழுரை அவர் மௌரிய பரம்பரையில் வந்ததாக சொல்கிறது. இந்த கல்வெட்டு சமுத்திரகுப்தர் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றபோது அவருக்கு அடிபணிந்த அரசர்கள், ஆட்சி பகுதிகள் ஆகியவன குறித்து மிகவும் பெரும் பட்டியலை தருகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ அசோகரோட தூண் கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து மௌரிய பரம்பரையை சார்ந்தவர். யார்? இந்த சமுத்திரகுப்தர் மௌரிய பரம்பரையை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அடுத்ததாக வந்து வரலாற்று அறிஞர்கள் சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என அழைக்கின்றனர் அப்படிங்கிறாங்க. ஸோ மீதி எல்லாமே வந்து நம்ம 6th புக்லேயே பார்த்த கண்டென்ட் தான். பார்க்காத கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். இலங்கையை பொறுத்தவரை இலங்கை அரசர் மேகவர்மன் பரிசுகளை அனுப்பி கயாவில் ஒரு புத்த மடம் கட்ட அனுமதி கோரினார். இந்த விஷயம் வந்து நான் சொன்னேன் இல்லையா? இவர் வந்து விஷ்ணு பக்தராக வந்து இருந்திருப்பார். வைணவத்தை அவர் தீவிரமாக பின்பற்றினார். என்றாலும் வசுபந்து என்ற மாபெரும் பௌத்த அறிஞரை ஆதரித்தார். அப்போது சமுத்திரகுப்தர் ஆதரித்த பௌத்த அறிஞர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? சமுத்திரகுப்தர் ஆதரித்த பௌத்த அறிஞர் யார்? வசுபந்து அப்படின்றவர். கவிதை இசை பிரியராக இருந்தவர். கவிராஜா அப்படிங்கிற பட்டம் வந்து பெற்றார் அப்படின்னு பார்த்தோம். 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ இவரை பற்றியும் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சமுத்திரகுப்தருடைய மகன் இவர் வந்து வாரிசுரிமை போராடி ஆட்சிக்கு வந்தார். ஸோ இவருடைய சகோதரன் ராமகுப்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவரோட
வாரிசுரிமை போர் நடத்தி தான் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து அரியணையை வந்து ஏறுறாரு. ஓகேவா? ஸோ பாடலிபுத்திரத்தின் தலைநகராக கொண்ட இரண்டாம் சந்திரகுப்தர் தனது அரசு எல்லையை போர்கள், திருமண உறவுகள் ஆகியவற்றின் மூலம் விரிவுபடுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து தென்னிந்தியாவோட சீரான ஒரு நட்பு உறவில் இருந்திருப்பார். ஸோ பாக்கியானோட ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மதுராவில் மக்கள் அதிகம், மதுராவில் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இருந்திருக்கு. அவர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. தனது குடும்பத்தை வந்து பதிவு செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அரசருக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்தவர்கள் மட்டும்தான் தானியத்தில் ஒரு பகுதியை அரசருக்கு தர வேண்டும். சூழலை பொறுத்து குற்றவாளிகளுக்கு மிதமாகவோ கடுமையாகவோ அபராதம் விதிக்கப்பட்டது. இது எல்லாமே 6th புக்கில் நம்ம பார்த்துருப்போம். மீண்டும் மீண்டும் கலகம் செய்தால், குற்றம் இழைத்தால் வலது கை துண்டிக்கப்படும். ஸோ இதுவுமே நான் வந்து அங்கே சொல்லியிருந்தேன். நாடு முழுவதும் மக்கள் எந்த உயிரினத்தையும் கொல்வதில்லை, எந்த மதுபானத்தையும் அருந்துவதில்லை. பாடலிபுத்திரத்தில் வசிப்பவர்கள் நல்ல பணக்காரர்களாக, வசதியாளர்களாக, ஈகை குணத்தில் ஒருவரோடு ஒருவர் போட்டி போடுபவர்களாக இருந்திருக்காங்க. நகரங்களில் வைசிய குடும்பத்தினர் தர்மம் செய்வதற்கும் மருத்துவத்திற்கும் சத்திரங்களை கட்டியிருந்தார்கள். ஓகேவா? அனைத்து ஏழைகளும், ஆதரவற்றோரும், அனாதை, விதவைகள், குழந்தை இல்லாதவர்கள், அங்கவினர்கள், ஊனமுற்றவர்கள் என அனைவரும் அனைத்து விதமான உதவிகளும் செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இரண்டாம் சந்திரகுப்தருடைய பெயர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம 6th புக்கில் பார்க்காத ஒரு பேர் என்ன அப்படின்னா, சாகாரி அப்படின்ற ஒரு பேர் வந்து நம்ம அங்கே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து நவரத்னங்கள். இது அந்த பாக்ஸில் நம்ம பார்த்தோம், க்ளூஸ் சொன்னேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இரண்டாம் சந்திரகுப்தர் பின்னர் அவரது புதல்வர். ஸோ இதுக்கப்புறமா வந்து யார் வந்தாங்க? முதலாம் குமாரகுப்தர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார். இவருக்கு வந்து ஒரு பெயர் இருக்குது. என்ன அப்படின்னா, சக்கர ஆதித்தர் என்று அழைக்கப்பட்டவர். குப்த வம்சத்தின் கடைசி பேரரசரான ஸ்கந்தகுப்தர் முதலாம் குமாரகுப்தரின் புதல்வர். ஸோ இவங்க எல்லாருமே எப்படி வராங்க? அப்பா, அதுக்கப்புறம் பையன், அப்பா, அதுக்கப்புறம் பையன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வந்துட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ கடைசி அரசர் யார் அப்படின்னா, விஷ்ணுகுப்தா தான் வந்து கடைசி அரசராக வந்து இருந்திருக்காரு. ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்து வந்தது யார் அப்படின்னா, பாலாதித்யர். நம்ம பார்த்தோம், நரசிம்ம குப்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரில் வந்து அரியணை ஏறியிருப்பார். மிகிரகுலரோட சண்டை நடந்திருக்கும். அதனால் வந்து அவர் விரட்டி அடிக்கப்பட்டிருப்பார். அவர் மாலவத்திலேருந்து வெளியே போயிருப்பார் இல்லையா? ஸோ அதுக்கடுத்து தான் வந்து குப்த அரசில் யார் வந்தாங்க? விஷ்ணுகுப்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து குப்த நிர்வாகம். ஸோ இது வந்து 6th புக்கில் பார்த்த அதே கண்டென்ட் தான். இங்கேயும் அதே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்வீனர்கள், அதாவது இந்த ஹூனர்கள் யார் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம அங்கேயே பார்த்தோம். ஸோ அடுத்ததாக வந்து அரசர்கள் மகாராஜாதிராஜா, பரம பட்டாரக, பரமேஸ்வர போன்ற பட்டங்களை ஏற்றார்கள். ஸோ யார் அரசர்களுக்கு என்ன பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மகாராஜாதிராஜா, பரம பட்டாரக, பரமேஸ்வர போன்ற பட்டங்கள் ஏற்றார்கள். பரம தைவத அப்படின்னா என்ன அப்படின்னா, கடவுளின் பரம பக்தன் அப்படின்ற ஒரு பட்டம். அடைமொழிகள். ஸோ பரம பகவத, வாசுதேவ கிருஷ்ணனின் பரம பக்தன் போன்ற அடைமொழிகளால் தம்மை கடவுளோடு இணைத்து கொண்டனர். நம்ம 6th புக்லேயே பார்த்தோம், அரசர்கள் தங்களை கடவுளோடு வந்து ஒப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா? அலகாபாத்தும் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரை புருஷா, அதாவது அனைவருக்கும் மேலானவர் என்று கடவுளுடன் ஒப்பிடப்படுகிறார். சமுத்திரகுப்தர் என்னன்னு சொல்கிறாங்க? புருஷா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புருஷா அப்படின்னா வந்து அனைவருக்கும் மேலானவர். இப்போ புருஷனுக்கு அதுதான் மீனிங்காக இருக்குமோ? அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள். ஸோ இதில் என்ன அப்படின்னா, குமாரமாத்யா என்ற சொல் 6 வைசாலி முத்திரையில் இடம்பெற்றுள்ளது. அமித்யா என்ற சொல் பல முத்திரைகளில் காணப்படுகின்றன. குமாரமாத்யா என்பது அமித்யாக்களின் மிக முக்கியமான பதவியாக அரசு குல இளவரசர்களின் தகுதிக்கு சமமாக இருக்கும் போல் தெரிகிறது. அமித்யா அப்படின்றது அதாவது குமாரமாத்யா அப்படின்ற சொல் 6 வைசாலி முத்திரையில் இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. குமாரமாத்யான்ற சொல். அமித்யாங்கிறது பல முத்திரைகளில் காணப்பட்டிருக்கு. இந்த குமாரமாத்யா, அமித்யா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அரசகுல இளவரசர்களுக்கு சமமாக கருதப்பட்டவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமைச்சர் குழு. அலகாபாத் தூண் கல்வெட்டு சபா என்ற ஒரு குழு குறித்து கூறுகிறது. மகா சந்தி விக்ரஹா என்பவர் அமைச்சரவைகளின் உயர்நிலையில் இருந்தவர். அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். மகா சந்தி விக்ரஹா அப்படின்றவர் யார் அப்படின்னா, அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். ஓகேவா?
ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாசந்தி விக்ரஹா 3வது முறை சொல்கிறேன். மகாசந்தி விக்ரஹா அப்படின்றவர் அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். நீதித்துறை, இராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர் யார் அப்படின்னா தண்டநாயகா. தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நீதித்துறை மற்றும் இராணுவம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தண்டனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தண்டநாயகா தண்டனை வழங்கும் நாயகன் அல்லது மகா தண்டனை வழங்கும் நாயகன். ஸோ தண்டனை வழங்கும் நாயகன் அப்படின்னா நீதித்துறை தண்டனை கொடுப்போம். சின்னதாக ஒரு தப்பு அப்படின்னா தண்டனை கொடுப்போம். இராணுவத்தில் அப்படி கிடையாது, போட்டுருவோம். அப்போது பெரிய தண்டனை மகா தண்டன நாயகா தண்டநாயகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? இது க்ளூ தான். ஸோ அதை அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, க்ளூவை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சொன்னால் இது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. மற்றொருவர் மகா அஸ்வபதி. மகா அஸ்வபதி அப்படின்றது வந்து யார்? குதிரை படை தலைவர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அஸ்வபதி யாகம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வமேத யாகம் அப்படின்னா குதிரைகளை பலியிடும் யாகம். ஓகேவா? வேள்வி. அப்போ அஸ்வபதி அஷ் அப்படின்னு வந்து முடியுது இல்லையா? அஸ்வமேத அஸ்வபதி அப்படின்னா வந்து குதிரை படை தலைவர் தான் வந்து மகா அஸ்வபதி அப்படின்னு சொல்கிறாங்க. பேரரசின் பிரிவுகள். ஸோ இதை பார்த்தோம். தேசம் புக்தி அப்படின்றது வந்து பிராந்தியங்களாக பிரித்தாங்க. அதுக்கு வந்து உபாரிகா அப்படின்ற ஆளுநர் இருந்தாங்க. அடுத்ததாக வந்து விஷயம் அப்படின்ற மாவட்டங்களாக பிரித்தாங்க. அதுக்கு விஷயபதி அப்படின்ற ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. அடுத்து கிராமம் அப்படின்றத பிரித்தாங்க. கிராமத்துக்கு கிராமிகா அப்படின்ற ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. தாமேதர்பூர் செப்பேடுகளில் 3 உபாரிகாக்களும் மகாராஜா என்ற பட்டம் இருப்பதாக குறிப்பிடுவதன் மூலம் நிர்வாகத்தில் இவர்களுக்கு இருந்த உயர்நிலை தெரிகிறது. ஸோ என்ன செப்பேடு? தாமேதர்பூர் செப்பேடு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குப்த ஆண்டு 165 என்று தேதியிடப்பட்டுள்ள புத்தகுப்தரின் ஏரான் தூண் கல்வெட்டு காலிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கிடையிலான நிலங்களை ஆட்சி செய்த லோகபால மற்றும் மகாராஜா சுரேஷ்மித் சந்திர என்பவரை குறிப்பிடுகிறது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வரும். நம்ம அங்கே பார்க்காத விஷயம்லாம் இங்கே வரும். மாவட்ட மட்டத்திலேருந்து கீழே இருந்த நிர்வாக அலுவலகங்கள். ஸோ விஷயம் விஸ்வபதி அப்படின்னு வந்து பார்த்தோம். விஷயங்கிறது மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாவட்டத்துக்கு கீழே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா விதி, பூமி, பதாகா, பீடா போன்ற பல்வேறு விதமான நிர்வாக அலகுகள் இருந்தன. ஆயுக்தகா, விதி மகாதரா எனப்படும் அதிகாரிகள் குறித்த குறிப்புகள் காணப்படுகின்றன. கிராம மட்டத்தில் கிராமிகா, கிராம அத்தியக்ஷவா போன்ற அதிகாரிகள் இருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. துடகா என்று அழைக்கப்படும். ஸோ அங்கே வந்து தூதுகா அப்படின்னு வந்து பார்த்தோம். இங்கே வந்து துடகா அப்படின்னு சொல்கிறாங்க. துடகா தூதுகா அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒற்றர். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பொருளாதார நிலை. ஸோ காமாந்தகரோட நீதிச்சாரம் வந்து கருவூலத்தின் முக்கிய அந்த வருவாயை பற்றி சொல்கிறக்கூடிய ஒரு நூலாக வந்து இருந்துச்சு. இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா? ஹைலைட் பண்ணிக்கலாம், அது பாருங்கள். குப்தர் கல்வெட்டுகள் கிளிப்தா, பலி, உத்தரங்கா, உபாரிகா, இரண்யசஸ்தி போன்ற சொற்களை குறிப்பிடுகின்றன. இரண்யசஸ்தி என்றால் கட்டாய உழைப்பு என்று பொருள். காலத்தில் என்னெல்லாம் பயிரிட்டிருக்காங்க அப்படின்னா நெல், கோதுமை, பார்லி, கடலை, தானியம், பயிறு, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் ஆகியவை பயிரிடப்பட்டன. காளிதாசர் மூலம் தென்பகுதியானது மிளகு, ஏலம் ஆகியவற்றிற்கு புகழ்பெற்றிருந்தது அப்படின்னு தெரிய வருகிறது. பழ மரங்கள் வளர்ப்பது குறித்து வராகமிகிரர் விரிவான அறிவுரைகளை தந்துள்ளார் அப்படின்றாங்க. பராக்பூர் செப்பேடு அரசர்தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று காட்டுகிறது. ஓகேவா? இது நம்ம பார்த்தோம். ஷேத்திர கால வச்சா தான் நம்ம சாப்பாட்டில் கை வைக்க முடியும் அப்படின்றது. ஷேத்ரா அப்படின்னா வந்து வேளாண்மை. கிலா அப்படின்றது வந்து தரிசு நிலம். அப்ரஹாதா அப்படின்றது காடு. வஸ்தி அப்படிங்கிறது குடியிருக்கக்கூடிய வசதியாக இருந்தால் தான் நம்ம குடியிருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கபடஹாரா அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலம். ஓகேவா? இப்போது நிலத்துக்கான குத்தகை முறை 4 இருக்கும். ஸோ இது வந்து ஏனைய நிலக்கொடைகள், இது வரி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபஸ்ட்டு படிப்போம். நிவி தர்மா அப்படின்றது என்ன அப்படின்னா அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நில மானியம். இம்முறை வடக்கு மற்றும் மத்திய இந்தியா மற்றும் வங்காளத்தில் நிலவியது. ஓகேவா? இது வந்து அறக்கட்டளை போன்ற அமைப்பு. அப்போது நிவி தர்ம அக்யாசனா அப்படின்னா என்ன அப்படின்னா நிரந்தரமான அறக்கட்டளை. அதாவது நிவி தர்மா அப்படிங்கிறது அறக்கட்டளை போன்ற அமைப்பு. அதன் மூலமாக நம்ம வந்து நில மானியம் வந்து கொடுக்குறோம். ஆனால் நிவி தர்ம அக்ஷயனா அப்படின்னா என்ன அப்படின்னா நிரந்தரமான அறக்கட்டளை. ஓகேவா? நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அப்ரத தர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா
வருவாயை பயன்படுத்தலாம். ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது. நிர்வாக உரிமையும் கிடையாது. ஓகேவா? அந்த வருவாயை மட்டும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து பூமி சித்ராயனா. தரிசு நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுவதற்கு தரப்படும் உரிமை. இந்த நிலத்திற்கு குத்தகையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. ஏன்னா வந்து தரிசு நிலமாக இருக்குது. அதை வந்து அவங்க வந்து விளைச்சல் நிலமாக வந்து மாற்ற போகிறாங்க. அதற்காக குத்தகை வந்து விலக்கு அளிக்கப்படுது. ஸோ இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பூமி சித்ராயனா. பூமி அப்படின்னு வந்தாலே தரிசு நிலத்தை விளைச்சல் நிலமாக மாற்றுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிவி தர்மா அப்படின்றது வந்து அறக்கட்டளை போல் ஒரு அமைப்பு. அதன் மூலமாக வந்து நாம் வந்து தானம் நிலமானியம் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? நிவி தர்ம அக்ஷயனா அப்படின்னா அது வந்து நிரந்தரமான அறக்கட்டளை. எப்பயுமே பெர்மனண்ட்டாக இருக்கும் அந்த அறக்கட்டளை. ஸோ இந்த மாதிரி குருட்டுத்தனமாக ஒரு ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து அக்ரஹார மானியம். ஸோ அக்ரஹார மானியம் இதை பார்த்தாலே உங்களுக்கு படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். பிராமணர்களுக்கு தரப்படுவது. இது நிரந்தரமானது, பரம்பரையாக வரக்கூடியது. வரி கிடையாது. இதுக்கு வரி கிடையாது. ஓகேவா? இது பிராமணர்களுக்கு கொடுக்குறாங்க. நிலக்கொடை, ஏனைய நிலக்கொடைகள். அக்ரஹார மானியம் அப்படின்றது பிராமணர்களுக்கு தரப்படுவது. இது நிரந்தரமானது, பரம்பரை வழியாக, அதாவது பரம்பரையாக வரக்கூடியது. வரி மட்டும் இதுக்கு கிடையாது. அடுத்து தேவக்கிரஹாரா மானியம். இது வந்து தேவ அப்படின்னு வர்றதுனால கடவுள். ஸோ கோவியல், மராமத்து, வழிபாடு ஆகிய பணிகளுக்காக பிராமணர்கள், வணிகர்கள் ஆகியோருக்கு அளிக்கப்படும் மானியம். ஓகேவா? சமய சார்பற்ற மானியம் அப்படிங்கிறது குப்தர்களுக்கு கீழிருந்த நிலப்பிரபுக்களுக்கு தரப்பட்ட மானியம். அப்போ மக்களுக்கு எதுவும் கொடுக்கலையா? ஏழை மக்களுக்கு எதுவும் கொடுக்கல. இவங்களே தான் வாங்கிட்டு போகிறாங்களோ? அக்ரஹார மானியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிராமணர்களுக்கு கொடுக்கறது. இது வந்து பரம்பரையாக கொடுக்கறது, நிரந்தரமானது, வரி கிடையாது. ஓகேவா? அந்த அக்ரஹார அப்படிங்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். தேவகிரஹாரா அப்படின்னா தேவ அப்படின்றது வந்து கோவில் மராமத்து பணிகளுக்கும் வழிபாட்டுக்கும் யாருக்கு கொடுக்குறாங்க? பிராமணர்களுக்கும் வணிகர்களுக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்து சமய சார்பற்ற மானியம் அப்படிங்கிறது குப்த பேரரசுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய குப்தர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலப்பிரபுகளுக்கு தர்றதான் வந்து இந்த சமய சார்பற்ற மானியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நிலத்திற்கான வரி. ஸோ இதில் எத்தனை வரிகள் இருக்குது அப்படின்னா 9 வரி இருக்குது. 10 வரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாகா அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா விளைச்சலில் அரசன் பெறும் வழக்கமான 1/6. ஓகேவா? பாகா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாகம் பிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து ஏதாவது இந்த நிலத்தகராறு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா என் பாகத்தை எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்கல்ல. பங்காளி சண்டையில் பாகம் பிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பாகா அப்படின்னா என்ன அப்படின்னா விளைச்சலில் அரசனுக்கு 1/6 கொடுத்துடணும். அது வந்து பாகா. ஓகேவா? போகா அப்படின்றது என்ன அப்படின்னா அரசருக்கு கிராமங்கள் அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள், விறகுகள், பூக்கள் போன்றவை. போகா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அரசருக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்? பழம் கொடுக்கணும். அப்பப்போ பழம், பூ, விறகு, ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்கணும். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா போக்கா அப்படின்னு இருக்குல்ல, போக்கா அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் இந்த கிராமப்புறங்களில் வீடுகளில் வந்து ஏதாவது காய்கறிகளோ இல்லை பூக்களோ ஏதாவது கொஞ்சம் பூத்துருக்கு, காய்ச்சிருக்கு அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டு அக்கா வருவாங்க. வந்து இவ்வளோ இருக்குல்ல, கொஞ்சம் கூடாப்பா, நான் கொஞ்சம் பறிச்சுக்கவா அப்படின்னுவோம். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? போக்கா, எங்கள் அம்மா திட்டுவாங்க. ஏன்னா வீட்டில் அப்பா அம்மா இல்லாதபோது அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்க, நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கணும், நம்மளை அடிப்பாங்க. ஸோ அப்போ எப்படி ஞாபகம் வச்சலாம் அப்படின்னா போக்கா அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறோம் நாம்? அவங்களுக்கு பழமோ பூவோ எதையும் பறிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ போக்கா அப்படின்றது அரசருக்கு தான் கொடுக்கணும். ஓகேவா? மற்றவங்களுக்குலாம் கிடையாது. அரசருக்கு அவ்வப்போது கிராமங்கள்லேருந்து கொடுக்கப்படுற பழம், விறகு, பூக்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பாகா அப்படிங்கிறது பங்கு பிரிக்கிறது. பாகம் பிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? பாகம் பிரிங்க. என்ன பாகம் அப்படின்னா விளைச்சலில் 1/6 ஒரு பாகத்தை கொடுத்துருங்க. 1/6 விளைச்சலில் 1/6 எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அரசர் கேட்குறாரு. அப்போ பாகா. அடுத்து போக்கா. இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க அக்கா வந்து தம்பி எனக்கு அந்த பூவில் கொஞ்சம் கொடுப்பா, பழத்தில் கொஞ்சம் கொடுப்பா, விறகு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஐயோ, இது அரசருக்கு கொடுக்க வேண்டியது போக்கா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ போகா. காரா அப்படின்றது கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி. இது 2 வருடத்திலிருந்து வருடாந்திர நிலவரியின் ஒரு பகுதி அல்ல.
ரொம்ப ரோல் ஆகுது, சாரி. ஸோ காரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சில ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் வரி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ இதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே. பலி அப்படின்னா ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னர் கட்டாய வரியாக மாற்றப்பட்டது. இது ஒரு ஒடுக்குமுறை வரி. அப்போ நமக்கு அதிலே தெரிஞ்சிடும். பலி ஸ்டார்டிங்கில் நான் சும்மா கொடுத்து பழகிட்டேன், ஆனால் அது கடைசியில் அது கண்டினியூவாகவே ஆயிடுச்சு. இப்போ யார் பலி? நான் தான் பலி. ஓகேவா? இப்போ நான் ஒரு விஷயம் கொடுத்துட்டே என்கிட்ட இருக்கும்போது நான் கொடுத்துட்டேன். அவன் அதையே கண்டினியூஸாக வச்சுட்டு வந்து என்கிட்ட இல்லாத போதும் கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? என்னால் கொடுக்க முடியலன்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது, நீ கொடுத்து தான் ஆகணும், அதெல்லாம் நீ பேசுகிற, அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அப்போ நான் தான் பலி. ஓகேவா? அந்த மாதிரி விருப்பப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு வரி கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிரந்தரமாக்கப்பட்டுருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட வரி அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா பலி அப்படின்ற பேர் வந்து வச்சுருக்காங்க. உதியங்கா. ஓகேவா? உதியங்கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காவல் நிலையங்களின் பராமரிப்புக்காகவும் விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் அல்லது நீர் வரியாக இருக்கலாம். எனினும் இது ஒரு கூடுதல் வரி தான் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? உதியங்கா அப்படின்னா வந்து இது எப்படி சொல்லலாம்? ஊதியம்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம கூட கட்டுறோம் இல்லையா, நீருக்கு வந்து வரி கட்டுறோம். ஸோ இது நமக்கு கொடுக்கப்படுற ஒரு ஊதியம், அதாவது காவல் நிலையங்கள் வந்து பராமரிக்கிறதுக்கு அதில் விதிக்கப்படும் காவல் வரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் ஆக்சுவலாக வேறு க்ளூ வச்சேன், அது சொல்ல முடியாது. உபரிகரா. ஸோ உபரிகரா அப்படின்றது இதுவும் ஒரு கூடுதல் வரி தான். இது எதற்காக வசூலிக்கப்பட்டது என்பது குறித்து அறிஞர்கள் மாறுபட்ட விளக்கங்களை தருகின்றனர். அவங்களுக்கே தெரில, நிறைய மாற்றி கன்ஃபியூஸாக சொல்கிறாங்க. உபரிகரா. ஓகேவா? ஷிரண்யான்றது வந்து என்ன அப்படின்னா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்பது நேரடி பொருள். நடைமுறையில் இது சில குறிப்பிட்ட தானியங்களின் விளைச்சல் ஒரு பங்கினை அரசன் பங்காக பொருளாக அளிப்பதாகும் அப்படின்னு சொல்லாங்க. ஷிரண்யா அப்படின்றது தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படுற வரியாக இருந்திருக்கு. சில குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட தானியங்களின் விளைச்சலில் ஒரு பங்கை அரசனுக்கு பங்கு பொருளாக அளிக்கணும் அப்படின்றாங்க. வாத பூதா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா காற்றுக்கும் ஆவிகளுக்கும். ஸோ அதாவது வாத பூதம்னா ஆவி, வாத அப்படிங்கிறது வந்து வாயு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? வாதம் பூதம். ஓகேவா? வாத பூத அப்படின்னா காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாலி வகாரா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா கலப்பை வைத்திருப்பவருக்கு ஒவ்வொருவரும் உழவருக்கு கட்ட வேண்டிய கலப்பை வரி அப்படின்னு சொல்கிறாங்க. சுல்கா அப்படின்றது வர்த்தகர்களுக்கும் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும். ஸோ சுல்கா அப்படின்றது வந்து டோல் டேக்ஸ். வர்த்தகர்கள் வந்து ஒரு நகரத்துக்கோ இல்லை துறைமுகத்துக்கோ கொண்டு வரப்படக்கூடிய வணிக சரக்குகளுக்கு அரசருக்கான பங்கு கொடுக்கணும். இதை வந்து சுங்க நுழைவு வரிக்கு ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து கலிப்தா உபகலிப்தா அப்படின்றது என்ன அப்படின்னா நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி. ஸோ இப்போவுமே நம்ம வந்து இது பண்ணுறோம் இல்லையா, ஒரு நிலத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிலிப்தா உபகலிப்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சிலதுக்கு மட்டும்தான் நம்ம க்ளூ வச்சோம். ஸோ பாகா அப்படின்றதுக்கு பாகம் 6ல் ஒரு பாகம் அரசனுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. போகா அப்படின்றது வந்து மரம், அதாவது பழங்கள், பூ, விறகுகள் அரசனுக்கு கொடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அப்பப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது. காரா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கால இடைவெளியில் விதிக்கப்படும் வரி. ஸோ கார் அப்படிங்கிறது வந்து முல்லை அந்த நிலப்பகுதியில் வந்து கார் அப்படின்னு ஒரு விஷயம் வரும் இல்லையா. கார் அப்படிங்கிறது என்ன, ஒரு குறிப்பிட்ட ஒரு காலநிலை, ஏதோ அந்த மாதிரி இல்லை, அது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. காரா அப்படிங்கிறது வந்து கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி. பலி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அதுவே வந்து கண்டினியூ ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒடுக்குமுறை வரி அப்படிங்கிறாங்க. ஊதியங்கா அப்படின்றது காவல்துறையோடைய பராமரிப்புக்காகவோ இல்லை அதுக்கான காவல் வரி, அவங்க காவல் காக்குறாங்க இல்லையா, அதற்கான வரியாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உபரிகரா அப்படிங்கிறது ஒரு கூடுதல் வரி. ஓகேவா? இது என்ன அப்படின்றது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கே பல கருத்துக்களாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஷிரண்யா அப்படிங்கிறது தங்க நாணயங்களுக்காக விதிக்கப்படும் வரி. வாத பூதா அப்படிங்கிறது காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்யக்கூடிய சடங்குகளுக்கு விதிக்கப்படும் வரி அப்படிங்கிறாங்க. ஷலிவகாரா
அப்படிங்கிறது வந்து கலப்பை வைத்திருப்பவர்களுக்கான கொடுக்கப்படுறது. சுல்கா அப்படிங்கிறது சுங்க வரி, வர்த்தகர்களுக்காக நகரங்களிலோ துறைமுகங்களிலோ உள்ள வரக்கூடிய அந்த சரக்குகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய வரி. ஸோ இது வந்து சுங்க வரியோடு ஒப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. கிலிப்தா உபகலிப்தான்றது வந்து நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி அப்படிங்கிறாங்க. மிக தொன்மையான காலத்திலேயே நீர்ப்பாசனத்தின் முக்கியத்துவத்தை இந்தியாவில் உணர்த்தினர். நாரத ஸ்மிருதி என்ற நூலில் வயல்களை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க பந்தியா பாசனத்திற்கு உதவிய காரா என்ற இருவகை அணைக்கரைகள் குறிப்பிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கு இல்லையா, மிளகு, அதாவது பீகாரில் இருக்கக்கூடிய இரும்பு படிவுகள், ராஜஸ்தானின் செப்பு படிவுகள் ஆகியன பெருமளவில் தோண்டி எடுக்கப்பட்டன அப்படின்லாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இன்று டெல்லியில் குதுப்பினார் வளாகத்தில் காணப்படும் மெக்ரூலி இரும்பு தூண் சான்றாக காட்டப்படுகிறது. இது எதுக்கு அப்படின்னா, அந்த அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த உலோகங்கள் இருக்கு இல்லையா, அதனோட சிறப்பை பற்றி சொல்கிறது. இன்றளவும் துருப்பிடிக்காமல் இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் வந்து மிளகு, சந்தனக்கட்டை, தங்கம், யானை, குதிரைகள், தங்கம், செம்பு, இரும்பு, மைக்கா இதெல்லாம் வந்து விற்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2 இது பார்த்தோம். ஒன்று வந்து வாகா அப்படின்றவங்க வந்து சிரேஷ்டி அப்படின்றவங்க வந்து ஒரு இடத்துல தங்கி இது பண்ணுறவங்க. சார்த்த வாகா அப்படின்றவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு வாகனங்கள் மூலமாக பயணித்து வணிகம் செய்யக்கூடியவர்கள். நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி ஆகியவை வணிக குழுக்களின் அமைப்பு செயல்பாடுகளை குறித்து விவரிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பாட்டு மலர்ச்சி. குப்தர் காலத்தில் நகாரா, திராவிட பாணியிலான கலைகள் வளர்ந்தன. ஸோ இதில் என்ன, அங்கே நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா திராவிட பாணி மட்டும் பார்த்தோம். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நகாரா அப்படின்னு ஒரு கலை, ஒரு பாணி வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குடைவரை கோவில்கள் பார்த்தாச்சு. அஜந்தா, எல்லோரா, பாக், ஸோ இதெல்லாமே உதயகிரி குகைகள், இது எல்லாமே வந்து குடைவரை கோவில்கள். ஸோ இதில் கட்டுமான கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த வகைகளை வந்து சொல்கிறாங்க. கட்டுமான கோவில்களில் பின்வரும் அம்சங்களில் காணப்படுகின்றன. தரைமட்டமான கூரை கொண்ட சதுர கோவில்கள், விமானத்துடன் இரண்டாவது மாடி கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள், வளைக்கோட்டு கோபுரம் கொண்ட கோவில்கள், செவ்வக கோவில்கள், வட்ட வடிவ கோவில்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அபூர்வமான ரத்தினக்கல்கள், மெல்லிய துணி வகைகள், வாசனை திரவியங்கள் ஆகியவை இந்தியாவிலிருந்து விற்கப்பட்டன. சீனாவிலிருந்து பட்டு, இதர பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. ஸோ இது எப்பயுமே இருக்கிறது தான். இங்கே இருக்கக்கூடிய நறுமணப் பொருட்கள், துணி வகைகள் இதெல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு சீனாவில் வந்து பட்டு வந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயங்களை ஒப்பீட்டளவில் குறைந்த எண்ணிக்கையில் வெள்ளி, அதாவது தங்க நாணயங்கள் வந்து அதிகமாக வந்து வெளியிட்டாங்க. வெள்ளி, செம்பு நாணயங்களை வந்து ஒரு நிமிஷம் இருங்க. குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயங்களையும் ஒப்பீட்டளவில் குறைந்த எண்ணிக்கையில், அதான் தங்க நாணயங்களை வந்து அதிகமாக வெளியிட்டாங்க. வெள்ளி மற்றும் செம்பு நாணயங்களில் வந்து அதோடு ஒப்பிடும்போது குறைவான அளவில் தான் வந்து வெளியிட்டாங்க. இதனாலேயே வந்து குப்த பேரரசு வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னால் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா தங்க நாணயங்களோட புழக்கம் வந்து குறைவாயிட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஸ்மிருதிக்கல். சமத் அப்படின்றது வந்து மிக சிறந்த ஸ்மிருதிக்கல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சமத், உத்தரப்பிரதேசம், ரத்னகிரி, ஒடிசா, மீர்பூர் கான் அப்படின்றது வந்து சிந்து ஆகிய இடங்களில் காணப்படுது அப்படின்றாங்க. சிற்பங்கள் வந்து சாராநாத்தில் காணப்படும் நிற்கும் நிலையான புத்தர் சிலை, உதயகிரி குகையின் நுழைவு வாயிலில் இருக்கும் வராக அவதார சிலை. ஓகேவா? உலோகத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 18 அடி உயரம் கொண்ட புத்தர் சிலை, இதை வந்து நம்ம 6th புக்லேயே பார்த்தோம். அது வந்து சுல்தான் கஞ்ச் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய 7.5 அடி புத்தர் சிலை, இதையும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஓவியங்களில் வந்து அஜந்தா, பாக், பதாமி, ஸோ இந்த இடங்களில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பிரியோஸ்கா ஓவியங்கள். சுவரின் பூச்சு ஈரமாக இருக்கும்போது வரையப்படுபவை. அதாவது ஒரு ஈரச்சவர் இருக்கும்போது அந்த ஈரத்தோடவே வரையக்கூடிய ஓவியங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரோஸ்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து அஜந்தாவில் சுவரோவியங்கள் அந்த பூசப்பட்ட காவியங்கள், அந்த பூசப்பட்டிருக்கு இல்லையா, அது காஞ்சதுக்கு பின்னாடி வரையக்கூடிய ஓவியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா அஜந்தாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சுடுமண் சிற்பங்கள், மட்பாண்ட கலையும். விஷ்ணு, கார்த்திகேயர், துர்கை, நாகர் மற்றும் பல ஆண் பெண் கடவுளர்களின் சிறு களிமண் உருவங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. ஸோ எனக்கு லைட்டாக டங்கு ஸ்லிப் ஆகுது. மட்பாண்டங்களின் தனிப்பட்ட சிறப்பம்சம் சிவப்பு மண்பாண்டங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய காலத்தில் உருவான ஸ்மிருதிகள் நல்லொழுக்கம், அரசியல், கலை மற்றும் பண்பாட்டு என்று பல்வேறு கருப்பொருட்கள் குறித்து பேசிய சமநூல்களாகும். தர்ம சாஸ்திரங்களும் புராணங்களும் இந்த இலக்கிய
கட்டமைப்பில் மையப் பொருட்களை வடிவமைத்தன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் மகாவிஹாரா என்ற பெயர் பெற்ற நாலந்தா இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில் இன்றைய பீகார் இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயம். இது பாட்னாவிற்கு தெற்கே சுமார் 95 கிலோமீட்டர் தூரத்தில் பீகார் ஹரிப் நகரத்திற்கு அருகே உள்ளது. பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 1200 வரை புகழ்பெற்ற கல்விச்சாலையாக இருந்தது. இது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படும் உலகின் தொன்மையான சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வர்றது வந்து வராகமிகிரர் வந்துருவார். ஓகேவா? ஸோ இது பார்த்தாச்சு. நம்ம கணிதமும் வானவியலும் வந்து 6th புக்லேயே வந்து பார்த்துருப்போம். ஆரியப்பட்டரோட நூல் வந்து சூரிய சித்தாந்தம் அப்படின்ற நூல். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சூரிய சந்திர கிரகணம் வந்து ஏன் வந்து நிகழுது அப்படின்ற முறையான செய்திகள் வந்து இதில் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அகழாய்வுகளில் 1115 ஆரம்பித்தது. அப்போது 12 ஹெக்டர் பரப்பளவில், அதாவது 30 ஏக்கர் அமைந்திருந்த 11 மடாலயங்கள், 6 செங்கல் கோவில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வராகிமிகிரர் அறிவியலை வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, குப்தரின் வீழ்ச்சி. குப்த வம்சத்தின் கடைசி அரசராக அறியப்பட்டவர் விஷ்ணுகுப்தர். இவர் பொது ஆண்டு 540 முதல் 550 வரை ஆட்சி செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலப்பிரபுத்துவம் பற்றி கொடுத்துருக்காங்க. நிலப்பிரபுத்துவம் என்ற சமூக அமைப்பு இந்தியாவின் மத்திய கால சமூகத்தின் ஒரு பண்பு நிலையாகும். வரலாற்றாளர் R.S. சர்மா பின்வரும் நிலப்பிரபுத்துவம் பங்கினை பட்டியலிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர் அளிக்கும் நிலமானியம், நிதி, நீதி உரிமைகளை பயனாளிகளுக்கு மாற்றித் தருதல், விவசாயிகள், கலைஞர்கள், வணிகர்கள் மீது நில உடைமையாளர்களுக்கு உரிமை அளித்தல், அடிக்கடி நிகழ்ந்த கட்டாய உழைப்பு நிகழ்ச்சிகள், உபரியை அரசு எடுத்துக்கொள்ளல், வணிகத்திலும் நாணயம் அச்சிடுதலும் வீழ்ச்சி, அதிகாரிகளின் ஊதியத்தை நில வருவாய் வசூல் மூலம் பெற்றுக்கொள்ள அனுமதிப்பது, சமந்தார்கள், நிலப்பிரபுத்துவ துணைநிலை ஆட்சியாளர்கள், அதிகாரங்கள் அதிகரித்தல். ஸோ இதெல்லாம் வந்து இருந்திருக்கு. அதாவது நிலப்பிரபுத்துவத்தோட அந்த மேலாதிக்கம் வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? மீள்பார்வை. ஸோ டோட்டலாக குப்த பேரரசு வந்து முடிஞ்சிருச்சு. நான்